ஓகே அம்தா உங்களுக்கு என்னது ஒவ்வொரு ரிலிஜன் பற்றி பேப்பர் ப்ரெசன்டேஷன் சொல்லி மேத்தி புத்திசம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் 2 months முன்னாடி நம்ம நோட் பண்ணோம்ல ஓகே ஓகே இயர்லி ஹிந்துவிசம்ல எழுதி உங்களுக்கு கொடுத்தீங்க ஓகே ஓகே சரி உங்களுக்கு என்ன சிஸ்டர் இவங்க இல்ல அப்போ எம்டி ஒன்க்கு இல்லை அந்த டைம் இல்லையோ ரிச்சர்ட் உங்களுக்கு என்ன ஜூடைசம் ஜூடைசம் சரி சரி ஓகே மறுபடியும் இந்த கிளாஸ் முடிச்ச உடனே எல்லாத்துக்கும் மறுபடியும் ரீரைட் தரேன் ஸோ அதை எழுதி நெக்ஸ்ட் மந்த்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள் ஸோ நிஷாஸ்டர் ப்ரெசென்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிஷாஸ்டர் அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்லுங்கள் அவுட்லைன் மட்டும் சொல்லுங்கள் நான் அவுட்லைன் கேட்டுறேன் அதுக்கப்புறம் நம்ம மாடர்ன் சர்ச் ஹிஸ்ட்ரிக்கு போயிடலாம் இன்றைக்கி நம்ம கிளாஸ் முடிச்சிருவோம் ப்ளஸ் ரிவிஷன் எல்லாமே இருக்கும் ஸோ அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் ஒரு 2 hours வந்து உங்கள் அட்டென்ஷன் எல்லாம் ஃபுல்லாக இங்கே வைங்க அந்த ஒரு ஆசிரியர் போகிறேன். அடுத்த டாபிக் வந்து அன்பு வெற்றி காலம் மத இயக்கங்கள் இருந்த காலம். அன்பு வெற்றி காலம் வந்து கிபி 1200 1700 வரைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்து மதம் எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா இந்த சைவ வைணவ மரபு வந்து அந்த இதனால தான் வந்து இந்த இந்துவிசம் வந்து அன்பு வெற்றி காலத்தில் இவ்வளோ வளர்ந்தது. சைவம் அப்படின்னு தனியாக பார்த்தோம், வைணவங்கிறது தனியாக பார்த்தோம். சைவம் அப்படின்னா 63 நாயன்மார்களால் எடுக்கப்பட்டது. இது வந்து லிங்க வழிபாடை வந்து ஆதரிப்பாங்க. அதே மாதிரி வைணவம் அப்படின்னா 12 ஆழ்வார்களால் எடுக்கப்பட்டது. இது வந்து ராமர் கிருஷ்ணர் இந்த வழிபாடை வந்து இவங்க ஆதரிப்பாங்க. இது மூலமா சமுதாய சீர்திருத்தம் பண்ணி இவங்க சில கோட்பாடுகளை கொண்டு வந்து அது மூலமா இந்து மத வளர்ச்சிக்கு வந்து வித்திட்டாங்க. 7வது வந்து மத இயக்கங்கள் எழுந்த காலம். இது முக்கியமா 1700க்கு அப்புறமா நடந்தது. இதுல வந்து முக்கியமா ராஜாராம் மோகன் ராய், சுவாமி விவேகானந்தா இந்த மாதிரி நபர்கள் மூலமா தான் இந்து மதம் வந்து இவ்வளவு வளர்ச்சி அடைந்தது. அதுல பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ் இந்த மாதிரி ட்ரஸ்ட் இந்த மாதிரி அறக்கட்டளைகளை கொண்டு வந்து அது மூலமா சமுதாய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தீண்டாமை, இந்த சதி ஒழிப்பு இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ பிரம்ம சமாஜ் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய்னால 1828 தொடங்கப்பட்டது. இதன் மூலமா சில சமுதாய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஆரிய சமாஜ் வந்து 1875 சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து கொண்டு வந்தாரு. இதுல முக்கிய கோட்பாடு என்னன்னா இந்த ஆரிய சமாஜ்ல சிலை வழிபாடை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. 2வது வேத சடங்கு ஆதரிப்பாங்க. இந்த மாதிரி ஓமம் பூஜை இந்த மாதிரி நெருப்பு சம்பந்தமான பூஜைகள்லாம் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஒரு வளர்ச்சி. ஆக மொத்தத்தில் எல்லாமே வந்து இந்து மத வளர்ச்சி தான். ஆனால் சமுதாய சீர்திருத்தங்களை பேஸ் பண்ணி கொண்டு போனாங்க. ஆனால் இவங்கெல்லாம் சமுதாய சீர்திருத்தங்கள் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியுமே நம்மளோட மிஷனரிமார்கள் வந்து 1500 1600 இந்த இதில் வந்து சமுதாய சதி இந்த மாதிரி போன்ற வில்லியம் கேரி போன்றவங்க வந்து நமக்கு சமுதாய சீர்திருத்தம் கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. ஆனால் இந்து மதம் பரவலாக இருந்தனால இவங்க பேர் வந்து வரலாற்றில் இடம்பெற்றுச்சு. ஓகே தேங்க்யூ. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இது நல்ல அருமையான இது. யாராவது ஃபோட்டோ எழுதிருப்பீங்கல்ல. ஸோ சிஸ்டர் வந்து நல்ல அவுட்லைனோட போட்டு எடுத்துருக்குறாங்க இந்து மதத்தை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ சிஸ்டருக்கு வந்து தியாலஜி புதுசு ஆனால் அருமையாக இது பண்ணியிருக்கிறாங்க. நான் எப்படி இதை பார்க்குறேன்னா சம்டைம்ஸ் வந்து டீச்சரை விட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில நாலேஜ் இருக்கும். அதை விட இப்போ காலேஜில் படிக்கிறவங்களுக்கு எல்லா நாலேஜும் இருக்காது, கல்லூரி மாணவர்களுக்கு எல்லா நாலேஜும் இருக்காது. கட்டுறது கைமண் அளவு. ஆனால் வந்து இப்போது ரோட் சைடில் கடையில் தந்தி பேப்பர் படிச்சுட்டு தினத்தந்தி பேப்பர் படிச்சுட்டு உட்காந்து டீ சாப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லா நாலேஜும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க. ஆனால் டிகிரி இருக்காது, நாலேஜ் இருக்கும். இவங்களுக்கு டிகிரி இருக்கும், நாலேஜ் இருக்காது. ஸோ நமக்கு வந்து எல்லாமே வேணும், அப்படி தானே சிஸ்டர்? நமக்கு டிகிரியும் வேணும், நாலேஜும் வேணும். ஆண்டவர் நம்ம வழிநடத்துவராக. நல்ல அருமையான இன்ட்ரொடக்ஷன். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ண தலைப்புக்கு ரெக்கார்ட் பண்ணிங்களா? ரெக்கார்ட் போட்டாச்சா? இல்லை ரெக்கார்டிங் போட்டாச்சா? போட்டாச்சு. ஓகே. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ண தலைப்புக்கும் ஸோ அவங்க ஒரு அவுட்லைன் கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா இந்து மதம் வந்து 1500 வரை ரொம்ப டாமினேட் பண்ணி இதை பண்ணி கொண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மிஷினரிஸ் வந்து டேக் கேர் பண்ணி இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இந்த தலைப்பில் நான் கொண்டு வந்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம படிக்க போகிற தலைப்பு என்னன்னா இந்திய திருச்சபை வரலாறு. மாடர்ன் சர்ச் ஹிஸ்ட்ரி நம்ம சப்ஜெக்டில் நம்மளுடைய ஒரு மெயின் ஹெட்டிங் வந்து இந்திய திருச்சபை வரலாறு. இந்த ஹெட்டிங்க்கு கீழே நம்ம வந்து இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம்னா நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து
நவீன சபை வரலாறு. அந்த சப்ஜெக்ட்ல ஒரு மெயின் ஹெட்டிங் வந்து இந்திய திருச்சபை வரலாறு. அதற்குள்ள இன்னைக்கு சப்ஹெட்டிங் என்னன்னா அயல்நாட்டு மிஷனரிகளின் தமிழ் பணி. ஸோ வெளியூர்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் செய்த தமிழ் பணி ஒரு 10 மிஷனரிஸை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம லைஃபுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் வேணாம் இங்கேயும் டீச் பண்ணலாம். ஸோ இதை நம்ம படிக்கிறதுனால எப்படி அவங்க வந்து செயல்பட்டாங்க, நம்ம எப்படி செயல்படணும்னு சொல்லி ஒரு அவுட்லைன் நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த முதல் மிஷனரி, ஃபஸ்ட்டு மிஷனரி புனித தோமையார். தோமையார் பற்றி நம்ம எல்லாரும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். தாமஸ் பற்றி, செயின்ட் தாமஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, இப்போ நான் கிராஸ் கொஸ்டின் கேட்குறேன். ஏற்கனவே பிடிஎச் முடிச்சுட்டு எம்டி எல்லாம் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எந்த வருஷமா தோமா இந்தியாவுக்கு வந்தார்? சரி, அம்மா லாஸ்ட்டாக கேட்டிருக்கணும், என் அம்மா ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க. சிஸ்டர் மலர் சிஸ்டர் சொல்லுங்கள். வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ தோமையார் வந்து கிபி 52ல் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ தோமையார் வந்து முதலாவது எந்த பகுதிக்கு சென்றார்னா வட இந்தியா, வட கொச்சினுக்கு பின்னாடி தான் இருந்தார். ஃபர்ஸ்ட் அவர் நார்த் இந்தியா சென்று நார்த் இந்தியாவில் குண்டோஃபரஸ் என்ற மன்னர், ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, தோமா முதல்ல வந்தது வட இந்தியாவுக்கு ஒரு குண்டோஃபரஸ் மன்னன். இந்த மன்னனுடைய குண்டோஃபரோஸ் என்ற மன்னன் தோமாவை வரவழைத்தார். தோமாவை வரவழைத்து, தோமா வந்து ஒரு கட்டடக்கலை நிபுணரும் கூட. யூத மகனுக்கும் வந்து ஒரு கைத்தொழில் கற்றுருப்பாங்க. யூதர்களை பற்றி படிக்கும்போது இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரெசென்ட் பண்ணும்போது எல்லா யூதர் மக்களும் ஒரு கைத்தொழில் கற்றுருப்பாங்க. பவுலுடைய கைத்தொழில் என்ன மைத்தி? அதே மாதிரி தோமாவுடைய கைத்தொழில் வந்து கட்டட பணியாகும். ஸோ குண்டோபரஸ் மன்னன் வந்து கேள்விப்பட்டு தோமாவை வரவழைத்து தோமாவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஒரு பெரிய அரண்மனை கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது தோமா என்ன பண்ணாருன்னா அந்த மணியை எடுத்து சேரிட்டி ஒர்க்ஸுக்கும் ப்ளஸ் ரிலீஜியஸ் ஒர்க்ஸுக்கும் ஸ்பெண்ட் பண்ணிட்டாராம். ஏழைகளுக்கு உதவி செய்து சபை கட்டுவதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டாராம். இதை கேள்விப்பட்ட குண்டோபரஸ் வந்து மிகுந்த கோபமடைந்து தோமாவை சிறையில் அடைச்சிட்டாராம். குண்டோபரஸ் மன்னர் பேர் குண்டோபரஸ். ஐயா பக்கத்தில் வந்துடுறீங்களா? பின்னாடி தெரியலையா? சரி, ஓகே. ஆனால் அன்று இரவில் குண்டோபரஸ் மன்னர் வந்து ஒரு கனவு பார்த்தாராம், சொப்பனம் பார்த்தாராம். அந்த சொப்பனம் என்னன்னா, மன்னனுடைய அண்ணன், இறந்து போன அண்ணன் வந்து கனவுல வந்து, மெராஜி வரலையோ, சொப்பனத்தில் வந்து என்ன சொன்னாருன்னா, உங்களுக்காக உங்கள் பேரில் தோமா வந்து பரலோகத்தில் ஒரு மிகப்பெரிய மாளிகை கட்டிட்டு இருக்கிறாரு, மிகப்பெரிய மாளிகை, அது யாராலும் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொப்பனத்தில் இந்த மன்னன் பார்த்ததுனால தோமாவை விடுதலை செய்தார் என்று சொல்லி, இது வந்து வாய் வழி செய்தி, ஓரல் ட்ரெடிஷன். சரிங்களா? இதுக்கு ஆதாரம் இல்லை, பட் ஓரல் ட்ரெடிஷன். இப்படிதான் தோமா வந்து இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு பிற்பாடு அங்கிருந்து தோமா வந்து அடுத்தது எங்க வந்தாருன்னா சேர நாட்டிற்கு வந்தார். சேர நாடுனா நமக்கு நல்லா தெரியும். அந்த காலத்துல தமிழ்நாடு, கேரளாலாம் பிரிச்சு பார்க்கல, சேர, சோழ, பாண்டியன் அப்படின்னு தான் நாடுகள் இருக்கும். ஸோ சேர நாட்டுக்கு வந்தாரு. வந்து தோமா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 7.5 churches, 7.5 சர்ச்சஸ், ஆலயங்கள் தோமா கட்டியிருக்கிறாரு. அது என்ன அரை ஆலயம் அப்படின்னா, அரைனா வந்து ஜபாலயம். 7 ஒரு ஜபாலயமும் தோமா கட்டியிருக்கிறாரு. இது கேரளாவில் இன்னைக்கும் பார்க்கலாம். 7 ஆலயமும் ஒரு ஜபாலயம், அதனாலதான் 7.5 அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கும் கேரளாவில் போய் பார்க்கலாம். தோமா கட்டின ஆலயத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஸோ சம பார்த்துருக்கீங்களா? எட்டாஞ்சேரினா அது எங்க இருக்கு?
கொச்சின்ல இருக்கு. சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம போய் பார்ப்போம். ஸோ தோமா வந்து 7.5 சர்ச்சஸ் கட்டியிருக்கிறாரு. கட்டி முடித்த பிற்பாடு தோமா என்ன பண்ணாருன்னா மயிலாப்பூர் பகுதியில், சென்னை மயிலாப்பூர் பகுதியில் அற்புத அடையாளங்களோட ஊழியம் செஞ்சிருக்கிறார். அற்புத ஊழியம் செய்து சென்ட் தாமஸ் மவுண்ட் இந்த பகுதியில் அவர் வந்து இரத்த சாட்சியாக மரித்து தோமா வந்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். மயிலாப்பூர்ல ஊழியம் செஞ்சிருக்காரு, அற்புத ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல தோமா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாரு. அந்த மவுண்ட்டுக்கு யாராவது போயிருக்கிறீங்களா? சென்ட் தாமஸ் மவுண்ட் ஓகே, நிறைய பேர் போயிருக்கிறீங்க. வெரி குட். மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குல்ல? மெட்ரோ ஸ்டேஷன். ஓகே. ஸோ போகாதவங்க நம்ம போகலாம். ஸோ இது வந்து தோமா. ஸோ தோமா ஆரம்பத்தில் தமிழுக்கு செய்த தொண்டு என்னன்னா, சேரநாடு வந்து தமிழ்நாடு அந்த காலத்தில் 7.5 ஆலயங்கள் கட்டியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, தோமா வந்து திருவள்ளுவரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஓரல் ட்ரெடிஷன் இருக்கலாம். ஏன்னா திருவள்ளுவர் அவருடைய திருக்குறள்ல நிறைய எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாருன்னா, ஒரே தெய்வம் அப்படின்னு சொல்லி நிறைய எழுதியிருக்கிறாரு. இந்து தெய்வங்கள், பல தெய்வங்கள் இருக்கு, ஒன்றே குலம் ஒரே தெய்வங்களும் திருவள்ளுவரை பின்பற்றி மற்றவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ தோமா வந்து திருவள்ளுவரை வழி நடத்திருக்கலாம்னு சொல்லி ஓரல் ட்ரெடிஷன் சொல்லப்படுகிறது. அதை ரிசர்ச் பண்ணுங்க. யாராவது பண்ண விரும்புறீங்களா? தோமா டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ ஏற்கனவே ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இங்கே யாராவது நீங்கள் ரிசர்ச் பண்ண விரும்புனா ரிசர்ச் பண்ணுறீங்களா? தோமா வந்து திருவள்ளுவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு, இல்லைன்னா கிறிஸ்தவர் ஆயிருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் அதை ரிசர்ச் பண்ண விரும்புனா நீங்கள் பண்ணலாம். எது எப்படியோ தோமா வந்து சேர நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் 7+1 ஆலயங்கள் கட்டி கொடுத்துருக்கிறாரு. இது நமது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம், ஆசீர்வாதம். கண்டிப்பாக வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறீங்களா தோமாவை பற்றி? டைம் இல்லாதனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். 10 மிஷினரிஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன்ஸ் போனோம். ஓகே, ஸோ தோமா பற்றி எதுவும் இல்லைன்னா அடுத்த தமிழ் தொண்டாற்றிய அடுத்த மிஷினரியை பற்றி நம்ம படிப்போம். அவருடைய பேர் வந்து ஹென்ரிக்ஸ். இவர் வந்து ரோமன் கத்தோலிக் மிஷினரி. நான் சொல்கிறேன், ஹென்ரிக்கசு. ஹென்ரிக்கசு. ஸோ இது வந்து ரோமன் கத்தோலிக் நேம், போர்ச்சுகல் நேம். அதை நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் இப்படி தான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹென்ரிக்கசு. இது வந்து போர்ச்சுகஸ் நேம். சரி, இவர் வாழ்ந்த காலம் வந்து 1520 முதல் 1600 வரை. 1522 1600. பிரேமா சிஸ்டர், இது ஏடியா பிசியா? பிசியா சொல்லுவாங்க. பிசியா ஏடியா? ஏடி. மிஷனரிஸ்னாலே ஏடி தான். ஆமாம், கிறிஸ்டியானிட்டினாலே ஓகே, ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. கிறிஸ்டியானிட்டினாலே ஏடி தான். யூத மதம் தான் பிசி. ஓகே, இதை ஜஸ்ட் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இவர் வந்து போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர். போர்ச்சுகல்னா எது ஞாபகம் வரணும் தெரியுமா? கோவா ஞாபகம் வரணும். ஏன்னா கோவாவில் தான் போர்ச்சுகீஸ் வந்து நிறைய சர்ச்சஸ் கட்டியிருக்காங்க. வாஸ்கோ ட காமா வந்து கோவா இதை சார்ந்தவர். ஸோ இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த வருடம் வந்து 1549க்கு வந்திருக்கிறாரு. 1600 வரை தமிழ்நாட்டில் இவர் வந்து ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. ஸோ இவர் ஊழியம் செய்த இடங்கள் வந்து போர்டு பின்னாடி தெரியலையாமா? போர்டு தெரியலையா? தெரியலன்னா கொஞ்சம் முன்னாடி வரணும்னா வந்துடுங்க. தெரியுதா? சரி, மலை சிஸ்டர் மறைக்குதா?
சிஸ்டர் நீங்கள் வேணா மைத்தி நீங்கள் 2 பேரும் பின்னாடி போயிருக்கீங்களா கொஞ்சம் அம்மா நீங்கள் முன்னாடி வந்துருங்கம்மா முன்னாடி வந்துருங்க ஸ்டீஃபன் ஐயா நீங்களும் வரணும்னா வந்துருங்க நல்ல கண் பார்வை உள்ளவங்க பின்னாடி உட்காந்துக்கோங்க பார்த்தவங்க கொஞ்சம் முன்னாடி இருந்தாங்க எது எப்படியோ நம்ம வந்து இது படிக்கணும் நமக்கு அதான் மெயின் ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆண்டவர் சுத்தமான அடுத்தது இன்னும் நம்ம இது பண்ணலாம் ஸோ இவர் போர்ச்சுகலை சார்ந்தவர் இவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இவர் ஊழியம் செஞ்சிருக்கிறாருன்னா தூத்துக்குடி கன்னியாகுமரி கடியப்பட்டணம் புன்னை காயல் அப்படியெல்லாம் ஊர் இருக்கு தென் மாவட்டங்கள்ல ஊர் இருக்கு ஸோ இந்த பகுதிகளுக்கு இவர் வந்திருக்கிறாரு ஸோ இவர் செய்த தமிழுக்கு ஆற்றிய மிகப்பெரிய இது என்னன்னா முதல்ல தமிழ் மொழியில நூல் வெளியிட்டிருக்கிறார் முதல் தமிழ் நூல் வந்து இவர் வெளியிட்டிருக்கிறாரு இன்னொரு கிளாஸ்ல வைத்தி நூல் வெளியிட்டாருன்னு சொல்லும்போது அவங்க கேட்டாங்க லிட்டரலா கேட்டாங்க எந்த நூல் பட்ட நூலா வேற நூலான்னு சொல்லி லிட்டரலா கேட்டாங்க இன்னொரு கிளாஸ்ல சென்னையில சொல்லுங்க வைத்தி எந்த நூல்னா எந்த நூல் வெரி குட் வைத்தி நல்லா பாஸ் ஆயிட்டாங்க அப்ப பட்ட நூல் கிடையாது இல்லைன்னா நம்ம கிடையாது நூல்னா புக்கு முதல் தமிழ் நூலை இவர் வந்து தமிழ்லேயே முதல் நூல் இதுக்கு முன்னாடி தமிழ்ல யாருமே நூல் வெளியிட்டதில்லை அச்சடிச்சதில்லை எழுதியிருக்கிறாங்க அச்சில் ஏற்றதும் கிடையாது திருக்குறள் திருவாசகம்லாம் அது முன்னாடியே இருக்கு பட் எழுதி தான் வச்சிருக்காங்க பிரிண்ட் பண்ணதில்லை ஸோ தமிழ்ல பிரிண்ட் பண்ணப்பட்ட முதல் நூல் வந்து இவர் எழுதினது அந்த நூல் பேர் வந்து தம்பிரான் வணக்கம் தமிழ் நூலை இயற்றி அச்சேற்றினார்னா பிரிண்ட் பண்ணிருக்காரு அச்சடிச்சு தம்பிரான் வணக்கம் அந்த கலியப்பட்டணத்துக்கு அடுத்தது என்ன புன்னை காயம் கன்னியாகுமரி தூத்துக்குடி அந்த சைடு பக்கம் ஓகே அதை விட்டுருங்க தூத்துக்குடி கன்னியாகுமரி தென் தமிழ்நாட்டுக்கு வந்து இவர் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு சரிங்களா ஸோ தம்பிரான் வணக்கம் அவர் எழுதின ஃபர்ஸ்ட் நூல் வந்து தம்பிரான் வணக்கம் அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது மாத்திரமல்ல அடியார் வரலாறு இந்த புக்கையும் அவர் எழுதியிருக்கிறாரு அடியார் வரலாறு இந்த புக்கையும் இவர் எழுதியிருக்கிறாரு இவர் மரணம் அடைந்தது 1600 சோழ மண்டல கடற்கரையில இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மரணம் அடைஞ்சிருக்கிறார் ஆமா சோழ மண்டல கடற்கரையில இவர் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு அப்போ ஹென்ரிகஸ் போர்ச்சுகல் மிஷினரி ரோமன் கத்தோலிக்க மிஷினரி இது எழுதிக்கோங்க இவர் வந்து ரோமன் கத்தோலிக்க சமயத்தை சார்ந்தவர் அப்போ 1549 இந்தியா வந்து தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு முதல் தமிழ் நூலை அச்சேற்றிருக்கிறார் அந்த நூல் பேரு தம்பிரான் அதுக்கப்புறம் இன்னொரு நூலையும் அவர் எழுதியிருக்கிறாரு அடியார் வரலாறு 1600 மரணம் அடைச்சிட்டாரு தம்பிரான் வணக்கம் வந்து 1578 அடியார் வரலாறுனா ஆர்சி ஃபாதர் வரலாறு ரோமன் கத்தோலிக்கு ஃபாதர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய வரலாறை வந்து இவர் வந்து எழுதியிருக்கிறாரு ஸோ இவர் வந்து ஒரு முக்கியமான மிஷினரி தமிழில் புக்கு எழுதும்போது வேறு லாங்குவேஜ்லலாம் இன்னும் இருக்காது 1550 அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஹிந்தி எல்லாம் வந்து அப்போ தான் தூங்கிட்டு இருந்திருக்கோம் இல்லைன்னா குழந்தையா இருந்திருக்கும் தொட்டிலில் இருந்திருக்கும் தமிழில் அப்போவே ஒரு புக் எழுதிட்டாரு ஸோ இது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான காரியம் ஓகே இதில் வேறு ஏதாவது நீங்கள் கேட்க விரும்புகிறீங்களா ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா டவுட்ஸ் இல்லைன்னா அடுத்த இது போடலாம் அடிச்சிட்டுமா
யாராவது ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. சப்போஸ் குரூப்பில் போடுறதுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா? ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா? ஏன்னா குரூப்பில் போடுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 3வது மிஷனரி எழுதிக்கொள்ளுங்க. தத்துவ ராபர்ட் டி நொபிலி. 3வது மிஷனரி வந்து தத்துவ போதகர் ராபர்ட் டி நொபிலி. இவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க நிஷா, ஞாபகம் இருக்கா? ராபர்ட் டி நொபிலி. பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. எழுதுறது அனுப்பிச்சு. தத்துவ போதகர் ராபர்ட் டி நொபிலி. இவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம முன்னாடி சர்ச் ஹிஸ்டரியில் பார்த்துருக்குறோம். நிஷா, ஞாபகம் இல்லையா? அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கு போல. இத்தாலி கரெக்டு. ஸோ இவர் பிறந்த வருடம் வந்து 1577 இத்தாலியில் இவர் பிறந்திருக்கு. 1577 இத்தாலியில் பிறந்திருக்கிறாரு. தமிழ்நாடு வந்தது 1605ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. 1656 வரை தமிழ்நாட்டில் ஊழியம் செய்திருக்கிறாரு. எங்கெல்லாம் மெயினாக இவர் ஊழியம் செஞ்சார்னா, முதலாவது இவர் மதுரையில் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. 1575 மதுரையில் இவர் மெயினாக ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. உங்க ஊர் போல. சரி, அதுக்கப்புறம் இவர் வந்து திருச்சியில் போய் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. அதற்கப்புறம் இவர் வந்து சேலம், இலங்கை, மயிலாப்பூர். சேலம், இலங்கை, மயிலாப்பூர். மயிலைனா மயிலாப்பூர், சரியா? அதுக்கப்புறம் கடைசியா இவர் கோவாலையும் ஊழியம் செஞ்சிருக்கிறார். அப்போ இவர் செய்த சாதனை என்னன்னா, கிறிஸ்தவ இறையியலை. இறையியல்னா என்ன? இறையியல்னா என்னங்க? தியாலஜி. தமிழில் ஆக்கினார். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல இல்லைன்னா வேற லாங்குவேஜ்ல தான் தியாலஜி இருந்திருக்கு. இவர் முதல்ல தியாலஜியை தமிழ்ல கொண்டு வந்தார்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம இவரை பாராட்ட வேண்டும். அடுத்தது இவர் எழுதிய நூல்கள் வந்து ஞானோபதேசம். ஞானோபதேசம் தான் சேர்த்து எழுதும்போது ஞானோபதேசம் சொல்லி இவர் எழுதியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கடவுள் நிர்ணயம். இந்த 2 நூல்களை இவர் எழுதியிருக்கிறாரு. இவர் மரித்தது 1656 மயிலாப்பூர்ல இவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறார். சேர்த்து எழுதும்போது ஞானோபதேசம். ஞானோபதேசத்தை சேர்த்து எழுதும்போது ஞானோபதேசம் சொல்லி சொல்றோம். மயிலாப்பூர்ல இவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. இவரை வந்து தத்துவ போதகர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இல்ல, இது தமிழ்ல புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இறையியலை வந்து தமிழாக்கத்தில் செஞ்சிருக்கிறாரு. தியாலஜியை வந்து தமிழ்ல கொண்டு வந்திருக்கிறாரு. இது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா 1656 மரணம் அடைஞ்சாரு. இவரை ஏன் தத்துவ போதகர் நம்ம சொல்றோம்னா, இவர் பிராமணர்களை கொண்டு வருவதற்காக. இவர் பிராமணர்களுக்காக பிராமணராகவே மாறினார்.
வந்து பிராமணர்கள், மதுரையில் அந்த காலத்தில் பிராமணர்கள் நிறைய இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்கள கொண்டு வரணும்னு சொல்லி இவர் பிராமணராகவே வேஷம் போட்டார். பூணூலெல்லாம் போட்டு நாமம்லாம் போட்டு இந்து டெம்பிளில் போய் இருந்து ஜீசஸை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்துருக்கிறாரு, பெரிய ஸ்டெப் எடுத்துருக்கிறாரு. இப்போ அது சாத்தியமா யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து ஒரு இந்து மக்களை கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம பூசாரியாக மாறி வேஷம் போட்டு செஞ்சால் எப்படி, அப்படிதான் இவர் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இவர் நிறைய பேர் ஆத்மாதை பண்ண முடியல, கொஞ்சம் ஃபெயிலியர் தான். இருந்தாலும் ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்திருக்கிறாரு. இவரை நீங்கள் மறக்காதீங்க. தத்துவ போதகர் ராபர்ட் டி நொபிலி. சொல்லுங்கள், இப்போ பவுல் சொல்கிற மாதிரி தான், நான் வந்து யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் சொல்கிற போல் இவர் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்திருக்கிறாரு. ஆனால் அது சரியா தப்பா? ஹலோ சிஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர், அப்படி செய்யலாமா? அப்படி செய்யலாமா? ஆமாம், இவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்துட்டாரு. அது சில நேரம் ஆபத்தில் போய் இது பண்ணிடும். அவர் வந்து நார்மலாக ஒரு சன்னியாசியாக உள்ளே போனார். ஆனால் இவர் வந்து சாமியாராகவே இருந்தார். அதான் இவருக்கும் அவருக்கும் வித்தியாசம். ஸோ அது நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்த மூன்றாவது தமிழ் வளர்த்த புலவர் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் தோமா, ரெண்டாவது ஹென்ரிக் பின்னாடி ராபர்ட் இது. ஓகே, நான்காவது வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஆள் வந்து வீரமா முனிவர். கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்களா? வீரமா முனிவருடைய இயற்பெயர் யாருக்காவது தெரியுமா? உட்கார் உட்கார். யாருக்காவது தெரியுமா? கரெக்ட். அவருடைய இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி. கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி. இவரும் வந்து ஒரு ஆர்சி ஃபாதர் தான். இவரும் ஒரு ஆர்சி ஃபாதர். இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் வந்து ஊழியத்திற்காக தமிழை கற்றார். 1680ஆம் ஆண்டில் பிறந்திருக்கிறாரு. 1680 இந்த ஆண்டில் பிறந்திருக்கிறாரு. 1747 மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஊழியத்துக்காக தமிழை கற்றார். இவருடைய சொந்த ஊர் வந்து இத்தாலி தேசத்தை சார்ந்தவர். கேட்கலாமா? யார் கேட்டது? முன்னாடி வரணும், இன்னும் முன்னாடி வரணுமாமா? சரி, ஓகே. ஸோ இவருடைய சொந்த ஊர் வந்து இத்தாலி. அப்போ இத்தாலியிலேருந்து இங்கே வந்து தமிழ் தமிழை படித்து முடித்த உடனே தமிழ் மேலே ஒரு காதல் வயப்பட்டார்னு தான் சொல்லணும். உண்மையாக, ஏன்னா தமிழுடைய அந்த இதை பற்றி உணர்ந்து கொண்டு தன்னுடைய பெயரை வந்து வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்டார். இவரே மாற்றிட்டார். இவரே வந்து நான் வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லி இவரே மாற்றிக்கிட்டார். சரியா? ஸோ தமிழ் லாங்குவேஜோடைய அவ்வளோ ஸ்பெஷல் அது. இவர் எங்கெங்கே ஊழியம் செஞ்சுருக்கிறாருன்னா, 1710 இந்தியா வந்திருக்கிறாரு. 1747 வரை ஊழியம் செஞ்சுருக்கிறாரு. அப்போ மதுரை, கயத்தாறு, மதுரையில் நிறைய பேர் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. மதுரை, கயத்தாறு, திருச்சி, ஐயம்பேட்டை போன்ற பகுதிகளில் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. திருச்சி, ஐயம்பேட்டை. இவரும் கத்தோலிக்க ஃபாதரியார் தான், அது நம்ம நினைவு கூற வேண்டும். அப்போ இவர் தமிழுக்கு செய்த மாபெரும் தொண்டு என்னன்னா, தமிழில் வந்து இலக்கண புக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த காலத்தில் தமிழ் கிராமர் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம். கொடுந்தமிழ் இலக்கணம்
அதற்கப்புறம் இவர் எழுதிய புத்தகங்கள், இது வந்து இலக்கணம், தமிழ் கிராமரை வந்து கஷ்டப்பட்டு எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் தமிழ் கிராமர் இப்போ நமக்கு ரொம்ப கஷ்டம். தமிழ் டீச்சரா? நீங்கள் என்ன டீச்சர், என்ன சப்ஜெக்ட்? ஹிந்தியா? ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல கிராமர், தெரியும்ல? தமிழ் கிராமர் யார் படிச்சிருக்கிறீங்க? அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவர் வந்து அதுக்கு புக்கு, தமிழ் கிராமருக்கு புக் எழுதியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, தேம்பாவணி கேள்விப்பட்டிருப்பீங்களா? தேம்பாவணின்னு சொல்லி புக் எழுதியிருக்கிறாரு. தேம்பாவணி வந்து யோசேப்பின் சரித்திரம், அதான் வந்து தேம்பாவணி. திருக்குறள் விளக்கம், யோசேப்பின் சரித்திரம் எழுதியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, பரமார்த்த குரு கதையை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாரு. பரமார்த்த குரு கதை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா ரிச்சர்ட்? கேள்விப்பட்டிருக்கேன். வேற தெரியுமாயா? பரமார்த்த குரு கதை. பரமார்த்த குருன்னு சொல்லி ஒரு குரு இருப்பாரு. அவருக்கு 4 முட்டாள் சீடர்கள் இருப்பாங்க. இவர் குரு போற இடத்துலயே சீடர்களும் சுத்தி போவாங்கன்னு சொல்லி ஒரு கதை இருக்குல்ல, தெரியாதா? முதல் தெரியாதா அந்த கதை? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை நம்ம படித்தோன்னா, குரு வந்து இவங்க 5 பேர் முட்டாள்கள். ஸோ முட்டாள்தனமாக சில காரியங்கள் செய்வாங்க. ஒரு நாள் ஒரு ஆற்றை கடந்து போனோம். அப்போ ஆற்றை கடந்து போகும்போது குரு வந்து சொன்னார், ஆறு தூங்குதான்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி சீடர்கள் பார்த்து சொன்னார். சீடர் என்ன பண்ணாருன்னா, ஒரு எரிகிற கொல்லிக்கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு ஆறு மேலே வச்சானாமா. ஆறு அந்த சவுண்டு கேட்டு சவுண்டு வச்சாமா. உடனே ஆறு முழிச்சிருக்குன்னு சொல்லி ஓடி வந்துட்டானாமா திரும்பி. அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு அதே கொல்லிக்கட்டையை மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சாங்களாம் ஆற்றுல. அப்போ வந்து சவுண்டு கேட்கலையாமா, ஏன்னா அந்த கொல்லிக்கட்டை வந்து அணைஞ்சு போச்சு இல்லை. அப்போ மெதுவாக கொண்டு சொன்னாங்கம்மா, ஆறு வந்து தூங்குது, எல்லாரும் வாங்கன்னு சொல்லி சத்தம் போடாமல் எல்லாரையும் கூப்பிட்டானம்மா. எல்லாரும் நைஸாக ஆற்றை கடந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. இது ஒரு கதை. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. பரமார்த்த குரு சீடர்கள். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு. ஏன்னா நம்ம சண்டே கிளாஸ் எடுக்கும்போது, யூத்தெல்லாம் எடுக்கும்போது பைபிள் ஸ்டோரிஸ் மட்டும் சொல்லக்கூடாது, மற்றதும் சொல்லணும். அப்போ இதை வந்து தமிழில் மொழிபெயர்த்தது வந்து இவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, பரமார்த்த குரு இவருடைய கதை கிடையாது. இது வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்டோரி. ஆமாம், தமிழில் இவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஈசாப்பு கதைகள் அந்த மாதிரிலாம் வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்டோரிஸ் இருக்குது, தெரியுமா? ஈசாப்பு நீதி கதைகள், அலிபாபா 40 திருடர்கள்லாம் கதை புக்கு, அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. அதில் பரமார்த்தா தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாருமா இந்த புக்கு, பரமார்த்த குரு. அது மாத்திரமல்ல, தமிழ் எழுத்து சீர்திருத்தமும் பண்ணியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி அந்த புக்கு எந்த மொழியில் இருந்துச்சு? அது பாரசீகம் நினைக்கிறேன், பாரசீக மொழின்னு நினைக்கிறேன், தெரியல, டீட்டெயிலாக தெரியல. பாரசீக மொழின்னு ஒரு மொழி இருக்கு, பெர்ஷியன் லாங்குவேஜ். தமிழ் எழுத்துக்கு சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறார். இவர் சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து புரியல, இவர் எழுதியிருக்கிறாரா தெரியல. இந்த புக்கை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இதில் இவ்வளோ டீட்டெயில் இருக்குது, எழுதிருக்கலாம், தெரில சிஸ்டர். ஓகே, ஸோ இவர் நான் இம்பார்ட்டன்ட் தான் வைக்கிறேன் அவுட்லைனு. பாருங்கள், இது பைபிள் காலேஜில் நமக்கு டைம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் இருக்கிறதுனால அவுட்லைன் தான் கொடுக்க முடியும். ஸோ இவங்களை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக, ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டர் சொன்னதெல்லாம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ், அது நீங்கள் தான் வந்து ஓன் ஸ்டடியில் படித்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் டீச்சர் ஆக முடியும். ஓகே, ஸோ எல்லாருமே ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இவர் வந்து எஃபோர்ட் எடுத்துக்கோங்க. முக்கியமான ஒரு இவர் எங்கே 1747 கேரளாவில் தான் மறைச்சிருக்கிறாருமா. அம்பலக்காடு. அம்பலக்காடுனா எங்கே இருக்குமா? அம்பலக்காடு, கேரளா. இங்கே வந்து இவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறார். சரிங்களா? ஸோ இவரும் வீரமா முனிவருக்கு ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் செஞ்சிருக்கிறார். ஸோ இதை நம்ம 1747 1747 கேரளாவில் கொச்சின் பக்கத்தில் இவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. ஓகே, ஸோ இதுவரை நம்ம பார்த்தது கத்தோலிக்க மிஷனரிஸ். இப்போ தான் நம்ம ஹீரோவை பார்க்க போகிறோம். இவர் தான் வந்து ப்ரொட்டஸ்டன்ட் மிஷனரி பர்தோலோமேயு. கண்டிப்பாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய ஹீரோ மைத்தி, உங்கள் ஹீரோவா
சீகன் பால்க். ஆமாம், தரங்கம்பாடிக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இவரை பற்றி நமக்கு நல்லா தெரியும். 1682 ஜெர்மனியில் பிறந்திருக்கிறார். இவர் ஜெர்மனி ஊரை சார்ந்தவர். ஜெர்மனிக்காரங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்க ஊழியம். தியாலஜி கொண்டு வந்தது ஜெர்மன் தான். ஜெர்மனியில் பிறந்திருக்கிறாரு. எப்போ இங்கே வந்தாருன்னா 1706 to 1719 வரை தமிழ்நாட்டில் ஊழியம் செஞ்சிருக்கிறார். வெறும் 13-14 வருஷம் தாங்க ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. 37 வயசுல இறந்துட்டாரு. வெறும் 14 வருஷம் தான் ஊழியம் செஞ்சிருக்கிறார். ஆனால் பெரிய சாதனைகள் பண்ணியிருக்கிறார். பிஷப். ஆமாம். ஸோ இவர் செய்த பெரிய சாதனை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கரெக்ட். அப்போ இவர் 14 வருடங்கள்ல கிரீக்ல இருந்து வந்து தமிழ்ல மொத்தம் 23 சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க. 14 வருடங்கள்ல 23 சாதனைகள். ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா 2 சாதனை பண்ணியிருக்கிறார். அந்த காலத்திலேயே மணல்ல எழுதி ஒரு வருஷத்துக்கு 2 சாதனைகள் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இவர் தமிழ் புதிய ஏற்பாட்டை 1717 முடிச்சிட்டாராம். ஏன்னா புதிய ஏற்பாட்டுடைய ஷார்ட் ஃபார்முங்க. இப்போ இங்கிலீஷில் NTOTன்னு சொல்கிறது போல் தமிழில் ஷார்ட் ஃபார்மு. ஆமாம் ஆமாம் 1717 மொழிபெயர்த்துட்டாரு. 1715 தான் அச்சிட முடிஞ்சது. இதுதான் ஒரிஜினல் கணக்கு. ஏன்னா 2 இயர்ஸ் அந்த காலத்துலலாம் லேட்டாக ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுல்ல. ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா அச்சில் ஏற்றினது 1715. அது மாத்திரமல்ல, இவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இவர் வந்து ஓகே இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. 1708 ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 5 வருஷத்தில் மொழிபெயர்த்து முடிச்சிட்டாரு. 1715 அச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டில் இவர் என்ன பண்ணாருன்னா ரூத் வர மொழிபெயர்த்து முடிச்சிட்டாரு. பழைய ஏற்பாட்டில் ரூத் வர இவர் மொழிபெயர்த்து முடிச்சிட்டாரு. வருஷம் சொல்றேன். மரணம் அடைஞ்ச வருஷத்துல தான் 1719 தான் ரூத் வர முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து இவர் மரணம் அடைச்சிட்டார். 1719 இவர் மரண. ஸோ இவருடைய பழைய ஏற்பாடு நூல் வந்து ரூத் வர தான் முடிஞ்சது. இன்கம்ப்ளீட்டாக இருந்தது. இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்போது இவருடைய இதை யார் வந்து நியூ டெஸ்டமென்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. புதிய ஏற்பாட்டை 1715 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. பழைய ஏற்பாடு வந்து ரூத் வர தான் இது பண்ணியிருக்கிறாரு. அதுக்குள்ள இவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. அப்புறம் இவருடைய பைபிளில் இன்னொரு ரெவரண்ட் பெஞ்சமின் பழைய ஏற்பாடை கண்டினியூ பண்ணி 1725 அச்சேற்றினார். சீகன் பால்க் செஞ்ச ஒர்க்கை ரெவரண்ட் பெஞ்சமின் 1725 வந்து இவர் வந்து அச்சடிச்சு முடிச்சிட்டாரு. இவருக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் கொடுத்தது எந்த ஆர்கனைசேஷன்னா SPCK. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம்ல. SPCK ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. ரெவரண்ட் பெஞ்சமின் SPCK ஓட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க பார்ப்போம். Society for Propagation Christian Knowledge. Society for Propagating. Very good. Society for Propagating Christian Knowledge. சரிங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான சொசைட்டி. இவங்க தான் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சீகன் பால்க் செய்த முக்கியமான இது வந்து இந்த சாதனை. அது மாத்திரமல்ல, சீகன் பால்க் இன்னும் 2 புக் எழுதியிருக்கிறாரு. தமிழ் நூல் பட்டியல்.
தமிழ் நூல் பட்டியல், அதாவது திருக்குறள், திருவாசகம் அப்படி இப்படிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்திருக்கிறார். இவ்வளோ நூல்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு அது பேர் என்ன, தமிழ் நூல் பட்டியல் தொகுத்தார், தமிழில் தொகுத்திருக்கிறார். திருவாசகம், திருக்குறள், தமிழில் நிறைய நூல் இருக்கு இல்லையா, திருக்குறள், திருவாசகம், நாலடியார் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இவ்வளோ புக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு புக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. தமிழில் மொத்தம் இவ்வளோ புக்கு இருக்குன்னு சொல்லி இவர் ஒரு புக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இந்திய சமய நம்பிக்கைகள், வேர்ல்டு ரிலீஜன் தான் அது. இந்திய சமய நம்பிக்கைகள், இந்த புக்கையும் வந்து சீகன் பால்க்கு வந்து 1718, இந்த ரெண்டு புக்கும் வந்து 1718 இந்த ஆண்டு வந்து எழுதி முடிச்சிருக்கிறார். ஸோ ஒரு பாயிண்ட் இங்கே நான் சொல்ல, இந்திய சமய நம்பிக்கைகள் இந்த புஸ்தகத்தை எழுதுனீங்க? சீகன் பால்க் தான். சீகன் பால்க் இந்த ரெண்டு புக்கை எக்ஸ்ட்ரா, பைபிள் இல்லாமல் இந்த ரெண்டு புக்கை எக்ஸ்ட்ரா இன்னொரு தமிழ் நூல் பட்டியலை தொகுத்திருக்கிறார். தமிழில் இவ்வளோ நூல்கள் இருக்குன்னு சொல்லி தொகுத்திருக்கிறாரு. பெஞ்சமின் வந்து சீகன் பால்க் எழுதின பைபிளை வந்து கம்ப்ளீட் பண்ணாரு, பழையப்பட்ட கம்ப்ளீட் பண்ணாரு. ஆனால் சீகன் பால்க்கு வேற புக்கில் எழுதியிருக்கிறாரு. சீகன் பால்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாரு. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்ல, அவரை சிறை வச்சுட்டாங்க, அந்த கோட்டையில் சிறை வச்சுட்டாங்க, வெளியே விடலை. அப்போ கோட்டையில் சிறை இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் சீகன் பால்க்கும் ஹென்ரி ப்ளூச்சோன்னு சொல்லி இன்னொருத்தர் வந்திருக்கிறார், கூட வந்திருக்கிறாரு. ஒரு 4 வருஷத்தில் இவரை விட்டுட்டு போயிட்டார். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இவர் தனியாக இது பண்ணிட்டாரு. ஸோ இதெல்லாம் பெரிய ப்ராஜெக்டு, தனியாக இருந்து போராடி, அதனால தான் இவருக்கு சின்ன வயசுலேயே உயிர் போயிடுச்சு, 37 வயசில் போயிடுச்சு. ஸோ அநேக மிஷினரிஸை பற்றி படிக்கும்போது ரொம்ப நம்ம ஆட்களால் பந்தாடப்பட்டிருக்கிறாங்க. வெளியிருந்து RSS அடித்ததை விட உள்ள பிரச்சனை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப அதிகமாக இவங்களெல்லாம் தாக்கியிருக்கு. ஸோ சீகன் பால்க்கையும் தாக்கியிருக்கு. ஸோ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது சீகன் பால்க்கு வந்து இந்த புக்கை எழுதியிருக்கிறாரு. ஓகே, ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஃபோட்டோ எடுத்து சொன்ன இது பண்ணிடுங்க. ஸோ 5வது மிஷினரி வந்து பர்த்தோலோமேயு சீகன் பால்க். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த பணி ஊழியம் செய்ய வந்தாங்க மலர் சிஸ்டம். ஆனால் போய் வேற சமய நூல் அது இதெல்லாம் எழுதி, தேம்பாவணி, தமிழ் வணக்கம், தம்பிரான் வணக்கம், இந்த மாதிரி எழுதி வேற இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஃபோக்கஸ் பண்ணல, டைவர்ட் ஆயிட்டாங்க தானே. ஊழியக்காரங்க மிஷினரி ஊழியம் செய்ய வந்து வேற ஏதாவது புக் எழுதிட்டு இருக்காங்க, பரமார்த்த குரு கதைகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, அப்ப இவங்க டைவர்ட் ஆயிட்டாங்க தானே? இல்லையா? ஏன்? அது மூலமா மத்தவங்கள நம்ம சமயத்துக்கு கொண்டு வர முடியும் இல்லையா? கரெக்ட். பாருங்க, அப்ப இவங்க வந்து சமய பணியும் செஞ்சிருக்காங்க. சமய பணினா ஊழியம், அதோடு கூட சமுதாய பணியும் செஞ்சிருக்காங்க, சோசியல் ஒர்க், கல்வி பணியும் செஞ்சிருக்காங்க, அதோடு கூட பெரிய தமிழ் பணியும் செஞ்சிருக்காங்க. ஸோ இதோட நிறுத்திருந்தாங்கன்னா, சமய பணியோட நிறுத்திருந்தாங்கன்னா, நம்ம பைபிள் காலேஜில் மட்டும்தான் இவங்களை பற்றி பேசுவோம். கல்வி பணி, சமுதாய பணி செஞ்சனால கவர்மெண்ட்லேயும் இவங்களுக்கு செலவு வச்சிருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்மளும் நிஷா சிஸ்டர் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே மட்டும் நம்ம செய்யாமல் நம்மளுடைய ஒர்க்கு வந்து சமுதாயத்துக்கும் போகணும், தமிழுக்கும், உங்கள் வெர்னாக்குலர் லாங்குவேஜுக்கும். நீங்கள் என்ன லாங்குவேஜ்? மதர் டங்? தமிழ் பணியா, குருபா போன்ற இந்த லாங்குவேஜ்லேயும் நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாவது செய்யணும். அதான் இந்த கிளாஸோடைய நோக்கம். சரியா? ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட ஊழியம் வந்து வெளியே போக முடியும். அப்போ இந்த 4 எல்லா மிஷினரிஸும் இந்த 4 இதையும் செஞ்சுருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, நம்ம அந்த பெஞ்சமின், ரெவரண்ட் பெஞ்சமின் பார்த்தோம்ல, அதே பெஞ்சமின் தான். ரெவரண்ட் பெஞ்சமின் ஹூல்ஸ். எப்படி தமிழில் எழுதுறது மறந்து போயிட்டேன். பெஞ்சமின் ஹூல்ஸ், இவர் வந்து ஜெர்மனியை சார்ந்தவர்.
1689 ஜெர்மனியில் பிறந்திருக்கிறாரு. சீகன் பால்க்கு பிறந்த ஊர்லேயே பிறந்திருக்கிறாரு. பை காட்ஸ் கிரேஸ் இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 1719 வந்து 1743 வரை ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. சீகன் பால்கோடைய ஊராகிய அதே தரங்கம்பாடிக்கு இவர் வந்து ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. அது ஆண்டவருடைய பெரிய விஷயம்ல. அதனால தான் சீகன் பால்க்கு விட்டுட்டு போன இதை வந்து இவரால் முடிக்க முடிஞ்சது. அது மாத்திரமல்ல, தரங்கம்பாடி மட்டுமல்ல, கடலூர்லாம் சூப்பரான ஊர். தேவிப்பட்டணம், நம்ம கடலுக்கு நடுவில் போனோம்ல மைத்தி, அப்போ அது கடலூர்லாம் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? ஓகே நிஷா, நீங்களாம் வந்தீங்களா? கடலுக்கு நடுவில் எல்லாம் வந்து நம்ம பஸ் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆமாம், எங்களுக்கு ஒரு லக்கு. போன வருஷம் நாங்கள் போனோம். என்னன்னா, நடுக்கடலில் ஒரு 3 கிலோமீட்டர் வந்து போனால் ஃபுல் சீ பார்க்கலாம். அப்போ அங்கே பஸ்ஸு அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்கள் பஸ் டிரைவர் எடுத்துகிட்டு போயிட்டார். போனனால நாங்கள் நடுக்கடலில் போய் நாள் ஃபுல் தரங்கம்பாடியிலேருந்து இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, இந்த பக்கம் கடலூர், அது ஒரு அற்புதமான இதாக இருந்துச்சு. மறக்க முடியாத காட்சியாக இருந்துச்சு. இந்த வருஷம் நம்ம எங்கேயாவது போவோம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். நம்ம அமுதாவது எங்கேயும் வரமாட்டாங்க. ஸோ வராதவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. சரி, ஓகே. ஸோ இங்கெல்லாம் இவர் வந்து இருக்கிறாரு. இவர் செய்த முக்கிய பணி என்னன்னா, 1725 பழைய ஏற்பாட்டை அச்சிலேற்றினார். பழைய ஏற்பாட்டை அச்சிலேற்றினார். அது மாத்திரமல்ல, 1725 அது மாத்திரமல்ல, தமிழ் பாடல்கள் தொகுத்தார். தமிழ் கிறிஸ்தவ பாடல்கள் போட்டுக்கோங்க. தமிழ் கிறிஸ்தவ. ஸோ அந்த பழைய பாட்டெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? முதல்ல பாட்டு புக்கு தமிழில் கொண்டு வந்தவர் இவர். பாமால கீர்த்தனையா? அந்த காலத்து பாமால கீர்த்தனை அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. 1725 பாமால கீர்த்தனைக்கு முன்னாடி காலம். சரிங்களா? தொகுத்தார்னா அந்த பாட்டெல்லாம் எடுத்து ஒரு புக்காக வெளியிடுறது. ஸோ பெஞ்சமின் ஹூல்ஸ் இதை பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஜெர்மனிக்கு போய் 1760 43க்கு அப்புறம் இவர் ஜெர்மனி போயிட்டாரு. ஜெர்மனியில் போய் அங்கே ஜெர்மனியில் தமிழ் கற்பித்தாராம். ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து திரும்பி மோஸ்ட்லி போக மாட்டாங்க. போனாங்கன்னா அங்கே போய் தமிழில் பேசிகிட்டு இருப்பாங்களாம். அந்தளவுக்கு தமிழ் வந்து வேல்யூ சொல்லி 1743 போயிட்டார் ஜெர்மனி. போயிட்டு அங்கேயும் போய் தமிழ் டீச் பண்ணிட்டு இருந்தாங்க ஜெர்மனியில் போய். ஸோ எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். இந்த புக்கெல்லாம் படித்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாக நம்ம மொழி மேலே ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஜெர்மனிக்கு போனது எப்பொழுது? 1743. அதுக்கப்புறம் 1760 ஜெர்மனியில் இவர் வந்து மரணம் அடைந்தார். 1760. அந்த காலத்தில் சீக்கிரமாக இறந்துருவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஃபெசிலிட்டிஸ் கம்மி, மெடிசன் ஃபெசிலிட்டிஸ் கம்மி. 50 வயசெல்லாம் தாண்டது கஷ்டம். ஸோ மலேரியா போன்ற இதெல்லாம் வரும். 50-60 வயசெல்லாம் தாண்டினாங்கன்னா பெரிய விஷயம். சரியா? ஓகே. ஸோ இது எழுதிட்டிங்கன்னா இதை ரப் பண்ணிடுங்க. அப்போது முதலாவது மொழிபெயர்த்தவர் வந்து சீகன் பால்க்கு. ஏர்போர்ட் எடுத்துட்டிங்களா? அங்கே எடுத்துட்டிங்களா? ஓகே, ரப் பண்ணிடுங்க. ஸோ முதலாவதுவர் வந்து சீகன் பால்க்கு. அதை முடித்தவர் வந்து இவர். ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சு. என்னென்னா, சீகன் பால்க்கு வந்து வேறு மொழியை சார்ந்தவர். அதுக்கப்புறம் அவர் குறுகிய காலத்தில் மொழிபெயர்த்தார். அதனால சீகன் பால்க்கின் வேதாகமம் வந்து நிறைவான தமிழ் இருக்கவில்லை. நிறைவான தமிழ்னா லிட்ரேச்சர் தமிழ் இல்லை. லிட்ரேச்சருக்கு என்ன? இலக்கியம். ஸோ தமிழ் லாங்குவேஜ் படித்தவங்களுக்கு தெரியும். ஃபாதர் பெர்க்மான்ஸ் சாங் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் சாரோல் நவரோஜி அவங்க சாங்கெல்லாம் வந்து அந்த லிட்ரேச்சரோட அது உள்ளே இருந்து வரும்.
ஸோ எதுகை மோனை அதெல்லாம் வரும். ஃபாதர் பெர்க்மன்ஸ் சாங் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் தமிழ் லிட்ரேச்சர் பிடிச்சவங்களுக்கு அவர் சாங் பிடிக்காது. ஏன்னா சிம்பிளாக இருக்கும், லாங்குவேஜ் சிம்பிளாக இருக்கும். அதேனால ஜீகன் பால்கோடைய பைபிள் டிரான்ஸ்லேஷன், ஏன்னா அவர் ஸ்பீடாக பண்ணிட்டாரு, இன்னொன்று கொஞ்ச நாள் தான் அவருக்கு டைம் கிடைச்சது, அந்த லிட்ரேச்சருக்கு ஃபிட் ஆகலை. அதனால வீரமா முனிவர் என்ன சொல்லிட்டாருன்னா, வீரமா முனிவர் வந்து இவர் நல்ல ஸ்காலருங்க. வீரமா முனிவர் ஜீகன் பால்கோடைய டிரான்ஸ்லேஷனை தமிழ் பைபிளை வீரமா முனிவர் ஏற்கவில்லை. வீரமா முனிவர் அந்த காலத்தில் சீகன் பால் காலத்தில் சார்ந்தவர். ஸோ சீகன் பால்கோடைய டிரான்ஸ்லேஷனை இவர் வந்து ஏற்கவில்லை. அதனால அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார். அவர் பேர் வந்து பிலிப்பு ஃபெப்ரிஷியஸ். எத்தனாவது இவர்? எத்தனாவது நம்பர்? 7th நம்பர். இவர் பேர் வந்து பிலிப் ஃபெப்ரிஷியஸ். இவர் பிறந்த வருடம் வந்து 1711 1711 ஜெர்மனியில் பிறந்திருக்கிறாரு. ஃபெப்ரிஷியஸ் இதெல்லாம் ஜெர்மன் நேம். பிலிப் ஃபெப்ரிஷியஸ் ஜெர்மனியில் பிறந்திருக்கிறாரு. 1740 1791 வரை தமிழ்நாட்டில் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. குறிப்பாக தரங்கம்பாடியிலே ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. அடுத்த ஒரு ஸ்காலரையும் தரங்கம்பாடிக்கு அனுப்பியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி இயர் வந்து 1500 சொல்கிறேன். தரங்கம்பாடி, 40 to 1890. கடலூர், சென்னை. தரங்கம்பாடி, கடலூர், சென்னை போன்ற பகுதிகளில் இவர் வந்து ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. இவர் 1752 தமிழ் பைபிளை மொழிபெயர்க்க ஸ்டார்ட் பண்ணார். 1772 அச்சேற்றினார், புதிய ஏற்பாடை அச்சேற்றினார். நல்ல டைம் எடுத்து ஆண்டவர் இவருக்கு நிறைய டைம் கொடுத்துருக்கிறாரு. டைம் எடுத்து புதிய ஏற்பாட்டை வந்து இவர் அச்சடிச்சிருக்கிறாரு, அச்சில் ஏற்றிருக்கிறாரு. பிலிப் ஃபெப்ரிஷியஸ் பைபிளை வந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. டிரான்ஸ்லேட்னா நல்லா டீட்டெயிலாக இது பண்ணியிருக்கிறாரு. இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் என்னன்னா, இவருடைய பைபிள் வந்து பொன் மொழிபெயர்ப்பு. இவர் பிலிப்பு ஃபெப்ரிஷியஸோடைய தமிழ் பைபிள் டிரான்ஸ்லேஷனை வந்து பொன் மொழிபெயர்ப்பு என பாராட்டப்படுகிறது. இங்கிலீஷ் பைபிள் பொன் மொழிபெயர்ப்பு என இவருடைய மொழிபெயர்ப்பு வந்து பாராட்டப்படுகிறது. இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறவங்களா இருந்தால் தெரியும். இப்போது கேஜேவி ஒரு மாதிரி இருக்கும், என்ஐவி வேறு மாதிரி இருக்கும், ஆர்எஸ்வி வேறு மாதிரி இருக்கும். குட் நியூஸ் பைபிள் படிச்சிருக்கீங்களா? அது சண்டே கிளாஸ் மாதிரி இருக்கும், சண்டே கிளாஸ் பசங்களுக்கு. அப்போது பார்க்க போனால் ஜீகன் பால் பைபிள் வந்து சண்டே கிளாஸ் பசங்களுக்கு தான். ஏன்னா அவரால் அதான் முடியும், லாங்குவேஜ் எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் இவர் வந்து பொன் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு அதுக்கப்புறம் இவர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. 1782 1777 1777 ஆதியாகமத்தில் ஸ்டார்ட் பண்ணி நியாயாதிபதிகள் வர முடிச்சிட்டார் பழைய ஏற்பாட்டில். அதுக்கப்புறம் 1791 இவர் ஸ்காலர், 1782 இவர் டீட்டெயிலாக மொழிபெயர்த்திருக்கிறாரு டைம் எடுத்து. ரூத்திலிருந்து நியாயாதிபதி, ரூத்திலிருந்து யோபு வர பண்ணியிருக்கிறாரு. 1791 சங்கீதத்திலிருந்து உன்னத பாட்டு வர டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சிருக்கிறாரு. 1796 தீர்க்க தரிசன நூல்களும் அச்சிடப்பட்டது. ஸோ இவர் வந்து டீட்டெயிலாக
1777 ஆதிகாமங்கிறது நியாயங்களை மொழிபெயர்த்து முடித்தார். மொழிபெயர்த்து முடிச்சிருக்காரு. 1982 ரூத்ல இருந்து யோகு வரை, 1991 இருந்து சங்கீதம் உன்னத பட்டார். 96 தீர்க்கதரிசன நூல். ஆமாம். ஸோ இது பண்ணியிருக்காரு. இவருக்கு கிடைத்த ஒரு பேர் என்னன்னா, இன்றளவும் தமிழ் லூத்தரன் சபையார் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ற பைபிள் யார் மொழிபெயர்த்தான்னு தெரியுமா? தமிழ் பைபிள் பவர் ஐயர். பவர் ஐயர்னு சொல்லி இவருக்கு பிற்காலத்தில் ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஆனால் தமிழ் லூத்தரன் சபையார் சுமார் 210 வருடங்களாக இவருடைய பைபிள் தான், பிலிப்பு ஃபெப்ரிஷியஸ் வேதாகமத்தை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களாம். எங்களுக்கு இதே போதும், இதான் பொன்மொழிபெயர்ப்புன்னு சொல்லி தமிழ் லுதரன். அந்த எழுத்துக்கள்லாம் மாற்றம் இன்னைக்கும் வேற மாதிரி இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? சரி. ஸோ தமிழ் லுதரன் சர்ச் TLC அந்த எழுத்துக்கள்லாம் மாற்றம் வந்திருக்குங்களா? அது எப்படி? ஆமாம், எழுத்துக்கள் மட்டும் மாற்றிடுவாங்க கொஞ்சம். அந்த அந்த பழைய எழுத்து வந்து வேறு மாதிரி இருக்கும்ல, இப்போ அதை மட்டும் மாற்றிடுவாங்க, மீதி அப்படியே இருக்கும். ஸோ தமிழ் லுதரன் சபையினர் வந்து இன்றளவும் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து ஸ்காலர்லி ஒர்க் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்குங்க. சிகன் பாலுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி ஃபாஸ்ட்டு ஃபுட்டு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு பசிக்கு நூடுல்ஸ் வேணும்ல, அர்ஜென்ட்டாக வேணும்ல. இவர் வந்து ஆமாம், இவருடைய பைபிள் தான் லூத்தரன் சர்ச் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து அப்படியே கொஞ்சமாக சமையல் செஞ்சு பிரியாணி மாதிரி செஞ்சு நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க தமிழ் பைபிள். சரிங்களா? அந்தந்த காலகட்டத்தில் இது பண்ணியிருக்கிறாரு. இப்போ நம்ம வேற பைபிள் யூஸ் பண்ணாலும் இதோடைய கண்டென்ட் எடுத்துட்டாங்க, அடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஏன்னா இவருடைய கண்டென்ட் வந்து சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் இவர் இப்போ மரணம் அடைஞ்சாருன்னா 1791 ஆண்டு இவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. அப்போ இவர் மரணம் அடைந்ததுக்கு அப்புறம் தான் இது வெளியே வந்திருக்கு. இவர் எழுதிட்டு போன புக்கு 1791 இவர் மறைச்சு போயிட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இறந்தது 1791 இவர் இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் தான் 96 தீர்க்கதரிசன நூல்கள் அச்சிடப்பட்டது தான். அவருடைய புக் எடுத்து லூதரன் சபையார் வந்து அச்சிட்டு இருக்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ இவர் வந்து பிலிப் ஃபெப்ரிஷியஸ் வந்து நம்ம முக்கியமான ஒரு நபர். இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். ஓகே, வேற ஏதாவது இதில் டவுட் இருக்கா? ஓகே, மொத்த 7 பேர் நம்ம எழுதிட்டோம். அடுத்தது இரேனியஸ் ஐயர். திருநெல்வேலி பகுதியிலலாம் இவங்க ஃபேமஸ்ஸு. 91 இவர் வந்து சென்னையில் மரணம் அடைந்தார். 1700 பின்னாடி யாரோ கூப்பிடுறாங்க, ஸ்டீஃபன் ஐயா. 1791 இவர் வந்து சென்னையில் மரணம் அடைந்தார். சரிங்களா? ஓகே. ஸோ இது நம்ம பண்ண வேண்டும். அடுத்தது இரேனியஸ் ஐயர். இந்த சிஎஸ்ஐலாம் ஐயர்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு சொல்லி தெரியுமா? இந்த ஆயரை தான் ஐயர்னு சொல்லி அப்படியே மாறிடுச்சு, பேச்சுவாக்கில் மாறிடுச்சு. ஆயர்னா மேய்ப்பன். சரிங்களா? ஓகே. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவர் வந்து 1790 புருசியா என்ற ஊரில் இவர் வந்து பிறந்திருக்கிறார். 1790 புருசியா என்ற ஊரில் இவர் வந்து பிறந்திருக்கிறாரு. இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். தமிழ் பைபிளுக்கு தான் நிறைய கரெக்ஷன், வேறு பைபிளுக்கு இவ்வளோ கரெக்ஷன்ஸ் இல்லை. மலையாள பைபிள் எத்தனை டைம் திருத்தி மொழிபெயர்த்தாங்கன்னு தெரியுமாமா? சுசம்மாமா 1-2 டைம் தான் பண்ணியிருப்பாங்க. ஹிந்தியெல்லாம் 1 டைம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வச்சுருப்பாங்க. தெலுங்கெல்லாம் 1 டைம் தான். இங்கிலீஷ் நிறைய டைம் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்க்கு அடுத்தது அதிக கரெக்ஷன் பண்ணது தமிழ் தான்.
நல்லதா கெட்டதா ரிச்சர்ட்? நல்லது. ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து மெருகேற்றப்பட்டுட்டே இருக்கும். ஒவ்வொரு நிறமாக்கும். அது நம்ம அசைன்மெண்ட் எழுத நமக்கு வந்து நாலேஜ் வரைட்டே இருக்குள்ள. அந்த மாதிரி நம்ம தமிழ் பைபிள் எனக்கு படிக்கும்போது உண்மையாக ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவர் நம்ம மக்களை ரொம்ப நேசிக்கிறார். எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ரேடியஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து ஃபெப்ரிஷியஸோட பைபிளை இவர் மறுபடியும் கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபெப்ரிஷியஸ் பைபிள் இது பண்ணார்ல, அதை வந்து 1836 ஃபெப்ரிஷியஸ் வேதாகமத்தை திருத்தி 1840 வெளியிட்டார். ஸோ ஒவ்வொரு ஸ்காலர் வர வர பழைய டிரான்ஸ்லேஷனில் அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை. மறுபடியும் செக் பண்ணி ரீசெக் பண்ணி அதை திருத்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 1840 சென்னையில் வெளியிடப்பட்டது. சர்ச் ஹிஸ்ட்ரி நம்ம டீட்டெயிலாக நம்ம படிக்கும்போது தமிழ்நாட்டில் 3 சிட்டிஸ் வந்து சர்ச் ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபர்ஸ்ட் சிட்டி எதுன்னு சொல்லி தெரியுமா? தரங்கம்பாடி. 2வது சிட்டி எதுன்னு சொல்லி தெரியுமா? திருநெல்வேலி. 3வது சிட்டி எது தெரியுமா? சென்னை. இந்தியன் சர்ச் ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த 3 சிட்டியும் வந்து மாறி வரும். தரங்கம்பாடி, திருநெல்வேலி, சென்னை. இங்கே தான் நிறைய பைபிள், நிறைய ஊழியங்கள், நிறைய ஹெட் ஆஃபீஸு அதெல்லாம் கத்தோலிக்கர்களுக்கு வேளாங்கண்ணி. கேரளாவை விட இப்போ நம்ம தமிழில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். கேரளாவில் இருந்திருக்கு, பட் தமிழ்நாட்டில் நிறைய இருந்திருக்கு. கேரளாவை விட அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா கேரளா பைபிள் டிரான்ஸ்லேஷன் இவ்வளோ இருக்காது, எனக்கு தெரிஞ்சிருக்காது. சுசமா நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். 7-8 பேர் வந்து கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் இது பண்ணி அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள். வேளாங்கண்ணி கத்தோலிக்கர்களுக்கு வேளாங்கண்ணி அது எதனால் அப்படி? அது கடற்கரை ஓரமாக இருக்குல்ல, கடற்கரை அந்த காலத்தில் கத்தோலிக்க மிஷினரிஸ் வந்து கடற்கரை ஓரமாக வந்து ஊழியர் செஞ்சாங்க. ஸோ வேளாங்கண்ணியில் வந்து போர்ச்சுகீஸ் இந்த 3 சிட்டிஸ் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் சர்ச் ஹிஸ்ட்ரியில். அதனால நம்ம இதை ரெடியாக இருக்கணும். அடுத்தது இவர் செய்த ஊழியங்கள் வந்து 1814 38 வரை. 1814 38 வரை. இப்போ 40 இவர் மறிச்சிட்டார் போல. இவர் வந்து ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கிறாருன்னா தரங்கம்பாடி, திருநெல்வேலி, தூத்துக்குடி. தரங்கம்பாடி, சென்னை, திருநெல்வேலி இந்த பகுதிகளில் இவர் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. இவர் பைபிளை திருத்தி எழுதியிருக்கிறாரு, ரேனியஸ் ஐயர். அது மாத்திரமல்ல, விரிவான தமிழ் இலக்கண நூலை ஆங்கிலத்தில் வெளியிட்டார். விரிவான தமிழ் இலக்கண நூல் ஆங்கிலத்தில், இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணார். தமிழ் இலக்கண நூலை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டிருக்கிறார். அது 1836 இவர் வெளியிட்டிருக்கிறாரு. சரியா? ஸோ இவர் 1814 இருந்தியா? என்னது 1836 வரை. சென்னை இந்த 3 இடங்களில் ஊழியர் செஞ்சிருக்கிறாரு. 36 விரிவான தமிழ் இலக்கண நூலை வெளியிட்டிருக்கிறாரு. 36 வேதாகமத்தை திருத்தி அது 40 இவர் செஞ்ச 2 பெரிய சாதனைகள். பைபிளை இன்னும் மெருகேற்றிருக்கிறாரு. பப்ளிஷியஸ் பைபிளை மெருகேற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இதை வந்து சொல்லுங்க. விரிவான தமிழ் இலக்கண நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். ஸோ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணனால தான் ஃபாரின் பீப்புளுக்கு நம்மளுடைய லாங்குவேஜோடைய மகிமை தெரியும். சரியா? ஓகே. ஸோ 8வது நம்ம தமிழில் இப்படிலாம் கிராமர் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் உடைய பெருமைகளை இங்கிலீஷில்
இங்கிலீஷில் மொழிபெயர்த்துருக்கு. அப்போ தானே அவங்களுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். ஆமாம், 836. இன்னும் 2 பேர் பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு இருக்கிறாங்க. மறிச்சது வந்து பாளையங்கோட்டை. 1838 பாளையங்கோட்டையில் இவர் மறிச்சிருக்கிறார். ஆமாம் ஆமாம் ஆமாம், சில புக்கெல்லாம் அப்படி வரும். ஸோ பாளையங்கோட்டை தெரியுமா? பாளையங்கோட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாளையங்கோட்டையில் ஜெயில் இருக்குல்ல, போட்டோ எடுத்துட்டீங்களா? எழுதிட்டீங்களா? ஓகே. திருநெல்வேலி வாசனை, ஆ. திருநெல்வேலிங்கிற புக்கு அது ஐயா சொல்றது பகுதி. இவர் எழுதியிருக்கிறாரா? கால்டுவெல் எழுதியிருக்காரா? கால்டுவெல் தான் எழுதியிருக்காரு. இவர் வேறு. ஆமாம். ஸோ அடுத்தது 9வது முக்கிய நபர் வந்து பீட்டர் பெர்சிவல். பீட்டர் பெர்சிவல் வந்து 1803 அமெரிக்காவில் பிறந்திருக்கிறார். பெர்சிவல், பீட்டர் பெர்சிவல் அமெரிக்காவில் பிறந்திருக்கிறார். அதுக்கப்புறம் 1826 எப்போ பிறந்தார்? 1826 இலங்கையில ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணார். யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணம் சரியா? இலங்கை யாழ்ப்பாணத்தில் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இவர் செய்த பெரிய இது என்னன்னா, யாழ்ப்பாணத்தில் மத்திய கல்வி தொடங்கியிருக்கிறார். யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி, யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம். ஆமாம், இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. வருஷங்க 1834. அது மாத்திரமல்ல, தமிழ் வார பத்திரிகை, தமிழ் வீக்லி, இதெல்லாம் பெரிய சாதனைகள். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற புக்கை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் புக்கெல்லாம் ரொம்ப ரேரு. அப்போவே இவர் வந்து இதை பண்ணியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இவர் வடமொழியிலையும் தமிழிலும் புலமை பெற்றிருக்கிறார். வடமொழி, தமிழ் 2 மொழியிலையும் புலமை பெற்றிருக்கிறார். புலமைனா நல்லா தெரிஞ்சு எக்ஸ்பர்ட். அது மாத்திரமல்ல, தமிழ் தெலுங்கு டிக்ஷனரி இதை வெளியிட்டிருக்கிறார். தமிழ் தெலுங்கு அகராதினா டிக்ஷனரி. தமிழ் தெலுங்கு அகராதி இது பண்ணியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, 1850 வேதாகம மொழிபெயர்ப்பு, ரேனியஸுடைய பைபிளை இவரும் திருத்தியிருக்கிறார். தொகுத்தாருன்னு சொல்லுங்கள். ஏன்னா அகராதிலாம் ஏற்கனவே இருக்கும்ல. இது 1850 வேதாகம் மொழிபெயர்ப்பு. பைபிள் வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஸோ இவருக்கும் அசிஸ்டன்ட் யாருன்னா ஆறுமுக நாவலர், இந்த வில்லன். ஆறுமுக நாவலர் இவருக்கும் அவர் தான் அசிஸ்டன்ட். ஆறுமுக நாவலர் யாரு? மலா சிஸ்டர், ஆறுமுக நாவலர் யாரு? பீட்டருக்கும் அசிஸ்டன்ட், பவருக்கும் அசிஸ்டன்ட் இவர். பிராமண பூசாரி. பிராமண பண்டிதர். கொஞ்சம் நம்ம ஓகே, ஸோ அது சொல்லி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க, ஏன்னா இது முக்கியமான இது. ஸோ நம்ம மலா சிஸ்டர் சீக்கிரம் போகணும்னு சொன்னாங்க. ஆனால் தமிழில் உள்ள நுழைஞ்சிட்டாங்க, அவங்களால வெளியே போக முடியல. சரி, ஓகே. ஆறுமுக நாவலர் யாருன்னா நம்ம பவர், ஹென்றி பவர், இவர் அசிஸ்டண்ட்டு. ஆறுமுக நாவலர் யாருன்னா யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு தமிழ் பண்டிட், ஆனால் அவர் பிராமணர். சரியா? அப்போது இவர் வந்து பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுற பீட்டர் பெர்சிவலுக்கும்
அதுக்கப்புறம் ஹென்றி பவருக்கும் வந்து உதவியாளராக சேர்ந்தார். இவர் பண்ண சூழ்ச்சி தான் என்னன்னா வடமொழி சொற்களை தமிழில் சேர்த்துட்டார். வடமொழி சொற்கள் அந்த ஜலம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தமிழ் இது இல்லையாமா, வடமொழியாம். இதுக்குள்ளே சேர்த்துட்டாரு. அது மாத்திரமல்ல, பெரிய சூழ்ச்சி என்ன பண்ணிட்டாருன்னா, ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார்னு சொல்லி நம்ம பைபிளில் இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் கடவுள் என்ற வார்த்தை வந்து தேவனை விட முதல்ல தமிழ் லிட்ரேச்சரில் சர்வேஸ்வரன், பராபரன், சீகன் பால் பைபிளில் பராபரன் தான் இருக்கும், பார்த்துருக்கீங்களா, கவனிச்சிங்களா? பராபரன், கடவுள், தேவன். தேவன்னா குட்டி காடுன்னு அர்த்தமாகும். தேவன் என்ற சொல் வந்து குட்டி காட், ஜிஓடி அப்படின்னு அர்த்தமாகும். கடவுள் வந்து பெரிய காடுன்னு அர்த்தமாகும். பெரிய ஜி போட்டால் பெரிய காட், சரிங்களா? அப்போ இவர் வேணும்னு என்ன பண்ணிட்டாருன்னா, கிறிஸ்தவ கடவுள் எப்படி வந்து பெரிய காடாக இருக்க முடியும், அவர் வந்து குட்டி காடுன்னு சொல்லி தமிழ் பைபிளில் தேவன் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். ஏன்னா தேவனுக்கு தேவி இருக்கு, ஆண்பால்னா பெண்பால் இருக்கு, கடவுளுக்கு பெண்பால் இல்லை. இந்த ஜி போட்டா சின்ன தெய்வம் காடுன்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல, இந்த ஜி போட்டா பெரிய காடுன்னு அர்த்தம், சரியா? ஸோ ஆறுமுக நாவலருடைய சூழ்ச்சி, இவங்க இங்கிலீஷ்னால அவங்களுக்கு தெரியாது, பீட்டர் பெர்சிவலுக்கு தெரியாது. அப்போ இவருக்கு அசிஸ்டண்டாக இருந்திருக்கிறாரு, அவர் யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர். கிறிஸ்தவனா மாறினாரையா தெரியல, எனக்கு டீட்டெயிலாக தெரியலையா. ஆனால் அவர் சூழ்ச்சி பண்ணிட்டாரு. கிறிஸ்தவரை மாறி இருக்கலாம், மாறலன்னு நினைக்கிறேன். மொழிபெயர்ப்புன்றது மொழிபெயர்ப்பு உதவி செய்கிறேன், ஆனால் கிறிஸ்தவனை மாற்றுறதுக்கு அப்படின்னு கண்டிஷன் சொல்லியிருக்காரு. ஆமாம், இவர் காசுக்காக மொழிபெயர்த்தவர், ஒர்க்குக்காக. ஆமாம், ஓகே. பாருங்க, இப்போ ஆதியிலே தேவன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு பாடுறோம்ல, தமிழ் லிட்ரேச்சர் படித்தா தெரியும். தமிழ் சொற்களில் பராபரன், சர்வேஸ்வரன், கடவுள், இதெல்லாம் மேலே சொற்கள், ஹை சொற்கள், ஈஸ்வரங்களாம். அதுக்கு ஆண்பால் பெண்பால் இல்லை, கடவுள் வந்து எல்லாத்துக்கும் மேற்பட்டவர். அப்போ தேவன், தேவி, இதெல்லாம் வந்து சின்ன கடவுள்களாகும் தமிழ் லிட்ரேச்சர் படி. அப்போ ஆண்பால் பெண்பால்லாம் இருக்காங்க. இப்போ தேவன்னா தேவி இருக்கணும். அப்போ இவர் வேணும்னே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆறுமுக நாவலர் தேவனை ஆட் பண்ணி விட்டார். கடவுள் நான் சொல்லி ப்ரேயர் பண்ணா எங்களை திட்டுறாங்க, நீங்க இது பண்ணிட்டீங்கன்னு சொல்லி. ஆனா நானும் போய் சம்டைம்ஸ் ப்ரேயர் பண்ணுவேன். ஆர்சி பைபிளில் கடவுள் தான் இருக்கும், கடவுள் தான் கரெக்டான லாங்குவேஜ். ஸோ அதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். கடவுள் அப்படின்னு சொன்னா சந்தேகமா இருக்காங்க, எல்லாமே அவங்களோடது எல்லாமே ஒண்ணா மிங்கிள் ஆயிருந்தாலே இது அவங்களோட தேவனுக்கு நம்மளோட இது குறிக்குது. தேவன்னா தேவி இருக்கு. இல்ல இப்ப நீங்க சொல்லவும் தான் புரியுது. இதுக்கு முன்னாடி சொல்லுங்க கடவுள் அப்படின்னு சொன்னா எல்லா அவங்களும் சொல்றாங்க, நம்மளும் சொல்லலாம். ஆண்டவரோட தேவனுக்கு இது வரைக்கும் நம்மளதான் உயர்த்தது அப்படின்னு அது இவர் பண்ண சூழ்ச்சி, ஆறுமுக நாவலார் பண்ண சூழ்ச்சி. மலையாளத்தில் என்னமோ முதல் வசனம், ஆதியிலே தெய்வமோ எகோவா, ஓகே. ஸோ இதை பண்ண சூழ்ச்சி ரப் பண்ணிடுங்க. ஸோ பீட்டர் பெர்சிவல் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், 1882 சேலத்தில் இவர் மரணம் அடைந்தார். பீட்டர் பெர்சிவல் 1882 சேலத்தில் மரணம் அடைஞ்சார். ஆறுமுக நாவலர் வந்து இவருடைய அசிஸ்டண்ட். ஸோ அவர் ரெண்டு காரணத்துக்காக, ஒன்று ஒரு பிராமண, அது ரெண்டாவது அவர் ஒரு ஒர்க்கு. இவர் பீட்டர் பெர்சிவல் சேலத்தில் மரணம் அடைஞ்சிருக்கிறார். அடுத்தது வர்றதுதான் நமது அடுத்த ஹீரோ ஹென்றி பவர். ஸோ இன்னைக்கு 2 மணி நேரம் பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா இதெல்லாம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆறுமுகம் யூதாஸ் மாதிரி பவர் ஹென்றி பவர் ஐயா.
பவர் சொல்லலாம், இல்லைன்னா பவர் ஐயர். இவர் நமக்கு இவரும் பெரிய ஹீரோங்க. இவரை நம்ம கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். நிறைய பேருக்கு இவரை தெரியாது. ஹென்றி பவர் ஐயர் வந்து 812 885 வரை வந்திருக்கிறார். 1885. 1812 என்ன அர்த்தம்? 1812 born, 1885 death. 1885 டெத்து. ஸோ ஹென்றி சொல்லுங்க சிஸ்டர். இவர் பிறந்தது சென்னை சிந்தாதிரிப்பேட்டை. இவர் வந்து சிந்தாதிரிப்பேட்டை தெரியுமா? சிந்தாதிரிப்பேட்டையில் இவருடைய தந்தை வந்து பிரெஞ்சு சோல்ஜர், காவலர். தாய் வந்து இந்திய பெண். ஆங்கிலோ இந்தியன் சொல்றது மாதிரி பிரெஞ்சு இந்தியன். இவர் வந்து பிரெஞ்சு இந்தியன். சரிங்களா? பாண்டிச்சேரியில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பிரெஞ்சு இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. அப்போ இவர் 1812 பிறந்திருக்கிறாரு. எங்கே பிறந்திருக்கிறாருன்னா சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு பெரிய பழமையான சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது தெரியுமா? அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் உள்ள வீட்டில் தான் பிறந்திருக்கிறாராமா. ஸோ அதுக்கப்புறம் 1800 இவர் எல்எம்எஸ்ல சேர்ந்துட்டாராம். எல்எம்எஸ்னா தெரியுமா? லண்டன் மிஷனரி சொசைட்டி. லண்டன் மிஷனரி சொசைட்டியில் 1833 1833 லண்டன் மிஷனரி சொசைட்டியில் இவர் வந்து சேர்ந்து ஊழியம் செய்தார். 1833 ஆமாம். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் இருந்த காலத்தில் இதை எழுதி கொள்ளுங்க. இவர் இருந்த காலத்தில் என்னென்ன மொழிபெயர்ப்பு இருந்துச்சுன்னா, சீகன் பால்க் மொழிபெயர்ப்பு இருந்திருக்கு, பெர்ஷியஸ் மொழிபெயர்ப்பு இருந்திருக்கு, ரேனியஸ் மொழிபெயர்ப்பு இருந்திருக்கு, பெர்சிவல் மொழிபெயர்ப்பு இருந்திருக்கு. ஆனாலும் இதில் குறை இருந்ததுனால சென்னை வேதாகம சங்கம் சொல்ல சென்னை வேதாகம சங்கம். இவர் இருந்த காலத்தில் சீகன் பால்க் மொழிபெயர்ப்பு இருந்திருக்கு, பெப்ரிஷியஸ் மொழிபெயர்ப்பு இருந்திருக்கு, இரேனியஸ் மொழிபெயர்ப்பு இருந்திருக்கு, பெர்சிவல் மொழிபெயர்ப்பு இருந்திருக்கு. ஆனாலும் அதிலெல்லாம் குறை இருந்ததுனால சென்னை வேதாகம சங்கம் வந்து ஹென்றி பவரை தலைவராக போட்டு, பவர் தலைமையில் 7 அறிஞர்களை நியமித்தது. 7 அறிஞர்கள். ஆமாம். பவர் தலைமையில் 7 அறிஞர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த அறிஞர்களில் முக்கியமானவங்க டாக்டர் கால்டுவெல் தான் திருநெல்வேலி வரலாறு எழுதினது. டாக்டர் கால்டுவெல், டாக்டர் சர்ஜன்ட் ஒரு முக்கியமான மிஷனரி போன்றவர் வந்து இவருக்கு கீழே இருந்திருக்கிறாங்க. ஜி போக்குவர கால்டுவெல் வர. ஓகே. ஸோ இவருடைய இவர் மொழிபெயர்ப்பு எப்போ வெளியே வந்துச்சுன்னா, பவர் பைபிள். ஆமாம், பவர் பைபிள் வந்து எப்போ வெளியே வந்துச்சுன்னா 1877 பவர் மொழிபெயர்ப்பு. இந்த பைபிளுக்கு பேரு பவர் மொழிபெயர்ப்பு, இல்லைன்னா ஐக்கிய மொழிபெயர்ப்பு. இன்னொரு பேர் வந்து ஐக்கிய மொழிபெயர்ப்பு. பவர் மொழிபெயர்ப்பு என்றும் ஐக்கிய மொழிபெயர்ப்பு என்றும் பெயர் பெற்றது. இன்று வரை
இந்த இதை தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம படிக்கிற பைபிள் அப்படின்னு ஆமாம், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற தமிழ் இந்த மொழிபெயர்ப்பு தான் பவர் ஐயா. நிறைய மொழிபெயர்ப்பு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்திருக்கு, இதுக்கப்புறம் வந்திருக்கு. ஓகே, ஸோ இவர் வந்து இது பண்ணார். இவர் 1877 டாக்டர் ஆஃப் 1877 இவர் இறந்ததுக்கப்புறம் டாக்டர் ஆஃப் டிவினிட்டி இந்த பட்டத்தை இவருக்கு வழங்கியிருக்கிறாங்க. டாக்டர் ஆஃப் டிவினிட்டி. ஆமாம், அந்த காலத்துலேயே டாக்டர் ஆஃப் டிவினிட்டினா பெரிய பட்டம்ங்க. இது சும்மா சாதாரண இது கிடையாது. இப்போ தான் நம்மலாம் டிப்ளமோ படிச்சுட்ருக்குறோம். டிப்ளமோ ப்ளஸ் எம்டியூ படிச்சுட்ருக்கீங்க. ஆனால் டாக்டர் ஆஃப் டிவினிட்டிலாம் ஹை கிளாஸு. அந்த காலத்துலேயே இவர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இவரெல்லாம் நமக்கு ஒரு இது. அது மாத்திரமல்ல, இவர் வேறு என்னென்ன புக்கு எழுதியிருக்கிறாருன்னா வேதநாயக சாஸ்திரியோட வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு. இந்த சைடில் எழுதுகிறேன். வேதநாயகம் வேதநாயகம் சாஸ்திரியார் வரலாறு, இதை வாழ்க்கை வரலாறு இவர் எழுதியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, சமய மொழியியல் இந்த புக்கு எழுதியிருக்கிறாரு. ரிலிஜியன் பற்றியும் லாங்குவேஜ் பற்றியும் இவர் எழுதியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இந்து சாதிகள் பற்றி எழுதியிருக்கிறாரு. இந்து சாதிகள், இந்துவில் உள்ள ஜாதிகள், இதை பற்றி எழுதியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இவர் நன்னூல் மேலேயும் நன்னூல் திருக்குறள் இவர் அதிகமான இவருக்கு பிடித்தமான புத்தகமாகும். நன்னூலும் திருக்குறளும் இவருக்கு அதிகமான புத்தகமாகும். அதனால் இவர் எழுதி வச்சிருக்காரு. புத்தகத்தில் பெஸ்ட் புத்தகம் வந்து நன்னூல் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. இலக்கியத்தில் பெஸ்ட் இலக்கியம் வந்து திருக்குறள் அப்படின்னு சொல்லி இவர் தனது புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரு. ஹென்றி பவரையும் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஆறுமுக நாவலர், இவருக்கும் அசிஸ்டன்ட். யாழ்ப்பாணத்தில் வந்து சென்னைக்கு வந்திருக்கார் போல, இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருக்கார் போல. நன்னூல் திருக்குறள் இவருக்கு அதிகமாக பிடித்த புத்தகமாகும். நன்னூலும் திருக்குறளும் இவருக்கு ரொம்ப விருப்பமான புத்தகங்கள். அப்போ இவருடைய குறிப்பில் எழுதி வச்சிருக்காராமா, சிறந்த புத்தகம்னா அது நன்னூல் தான் எழுதியிருக்காராமா, சிறந்த இலக்கியம்னா அது திருக்குறள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாராமா. இவருக்கும் கூட இருந்தது ஆறுமுக நாவலர். இவரையும் ஏமாத்திட்டார். யாழ்ப்பாணத்துலேருந்து சென்னை வேறு வந்துட்டார், அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பார் போல. ஆனால் முக்கியமான பண்டிதர் அவர், ஆறுமுக நாவலர். ஸ்டீஃபன் ஐயா சொன்னது போல் அவர் சொன்னாராமா, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் என்ன ஒரு காலத்திலும் கிறிஸ்தவத்தில் சேர மாட்டேன்னு சொன்னாராமா. இப்போ இவர் உங்களை ஏமாற்றிட்டார். ஓகே, ஸோ இதற்கப்புறம் 1995 தமிழ் புதிய மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? 1995 தமிழ் புதிய மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? இந்த பைபிள் பார்த்துருக்கீங்க? வேறு யாரும் பார்க்கலையா? அதில் அந்த கடவுள்னு சொல்லி திருத்திட்டாங்க. ஆதியிலே கடவுள், கர்த்தரன் மெய்ப்பருக்கு பதிலாக ஆண்டவர் ஆயரா இடையனா ஆயர் அப்படி அப்படின்னு திருத்தி இது பண்ணியிருக்காங்க. நம்ம அதை வாங்கி படிக்கணும். படித்து பைபிள் காலேஜுக்கு அந்த பைபிள் கொண்டு வரணும், சர்ச்சுக்கு இந்த பைபிள் கொண்டு போகணும். ஆசி பைபிள் கண்டிப்பாக நம்ம வாங்கி படிக்கணும். ஆமாம் ஆமாம் தூய தமிழ். ஆமாம் ஆமாம். ஏன்னா பைபிள் காலேஜில் கடவுள் சொன்னால் நாங்கள் மார்க் போடுவோம், சர்ச்சில் போய் கடவுள் சொன்னால் தப்பாக சொல்கிறேன்னு உங்களை திட்டுவாங்க.
புரிஞ்சுதா? ஸோ சொசைட்டி அப்படியே இருந்தாங்க, மாற்ற முடியாது. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும், கடவுள் எப்படி வந்துச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். ஸோ இப்போ ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு அவுட்லைன் வச்சுட்டு நம்ம அடுத்த செஷன் போகலாம். லஞ்சுக்கு அப்புறம் கிளாஸ் வைக்கலாமா வேண்டாமா? ஒர்க் இருக்கா? ஒர்க் இருக்கா? யாருக்கெல்லாம் ஒர்க் இருக்குது? யாரெல்லாம் கிளாஸ் வச்சா இருப்பீங்க லஞ்சுக்கு அப்புறம்? 3 பேர் தான் இருப்பீங்களா? 4 பேர் தான் இருப்பீங்களா? வைக்கணும்னா சொல்லுங்கள், இன்னும் டீட்டெயிலாக எடுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சுருவோம். உங்களோட சாய்ஸ் தான். ஹெச்ஆர் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். வைக்கலாமா வேண்டாமா? வைக்கலாமா? வைக்கலாம்ல? லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 1 hour மலர் சிஸ்டர் போகணும்ல. சரி, சாரி எனக்கு ஒரு லேட் ஆகிடுச்சு, பஸ்ஸு லேட் ஆகிடுச்சு. சரி, நான் இப்போ கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறேன். முடிச்சுட்டு நம்ம எப்படின்னு சொல்லி திங்க் பண்ணலாம். ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? ஸோ ஹென்ரி பவர் நம்ம பார்த்தோம். ஸோ பைபிள் டிரான்ஸ்லேஷன், தமிழ் பைபிள் டிரான்ஸ்லேஷன் இப்போ லைனாக நம்ம பார்ப்போங்க. முதல்ல நியூ டெஸ்டிமெண்ட் வெளியிட்டது யாருங்க? சீகன் பால்க். சொல்லுங்க அப்படியே வருஷம் சொல்லுங்க. பாருங்க, இதுதான் கன்க்ளூஷனு. என்னன்னா இவ்வளோ 1.5 மணி நேரம் நம்ம படித்ததை 2 நிமிஷத்தில் நம்ம ஃபிங்கர் டிப்பில் வைக்கணும். வச்சாதான் அதுதான் சக்ஸஸ். ஏன்னா வெளியே போய் இவ்வளோ டைம் கிடைக்காது. அப்போ சண்டே கிளாஸ்லாம் சொல்லும்போது கடகடன்னு சொல்லணும். சரியா? 1715 ஜீகன் பால்க் வந்து 1682 வச்சுட்டது இப்போ 1715 1715 சீகன் பால்க் பைபிள் வந்துச்சு. கரெக்டா? ஓகே. அதுக்கப்புறம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் யார் வந்து வச்சிட்டது? பெஞ்சமின் ஹூல்ஸ். வெரி குட். அது எந்த வருஷம்? 1725 1725 பெஞ்சமின் ஹூல்ஸ் வந்து எந்த இது மொழிபெயர்த்திருக்காரு? பழைய ஏற்பாட்டை சீகன் பால்கோட இதை முடிச்சிருக்கிறாரு. கரெக்டா? ஓகே. அடுத்தது அதை திருத்தி எழுதுனது யாருங்க? பிலிப்பு ஃபெப்ரிஷியஸ். எந்த வருஷம்? 1772 1752 ஸ்டார்ட் பண்ணி 77 ஓகே 1752 ஸ்டார்ட் பண்ணி 1772 பிலிப் ஃபெப்ரிஷியஸ் வந்து திருத்தி எழுதியிருக்கிறாரு. அதற்கப்புறம் வந்தது யாருங்க? இரேனியஸ் எந்த வருஷம் பண்ணியிருக்கிறாரு? 1836 ஸ்டார்ட் பண்ணி 40 வச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் யாரு? பீட்டர் பெர்சிவல். எந்த வருஷம் முடிச்சாரு? 1850 ஆமா. அதுக்கப்புறம் கடைசியா முடிச்சது நம்மளுடைய பவர் ஐயர் 1877 முடிச்சிருக்காரு. இது பேர் பொது மொழிபெயர்ப்பு. இது பேரு பொன் மொழிபெயர்ப்பு. இது பேர் ரெய்னியஸ் பண்றது சான்றோர் மொழிபெயர்ப்பு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் இப்போ 1995 வந்தது தான் புதிய திருப்புதல் வேதாகமம். ஐயா பிலிப்பு பிரதர் இருக்காரு இல்லையா? பிலிப் பெர்சிவல். பிலிப்பு பெர்சியா. அவருடைய மொழிபெயர்ப்பு என்ன பேசுறீங்க? அது வந்து பொன் மொழிபெயர்ப்பு. பொன் மொழிபெயர்ப்பு. இல்லையா? கரெக்டா இல்லையா? பொன் மொழிபெயர்ப்பியா? அதுக்கு இரேனியஸ் வந்து சான்றோர் மொழிபெயர்ப்பு. சான்றோர் அப்புறம் ஐயா பீட்டர் ஐயர் வந்து பெர்சிவல் வந்து யாழ்ப்பாணத்தில் மொழிபெயர்ப்பாரு. பவர் ஐயரோட மொழிபெயர்ப்பு வந்து பொழுது மொழிபெயர்ப்பு. பொதுவான மொழிபெயர்ப்பு. இதான் இப்போ சான்றோர் மொழிபெயர்ப்பு யாருடைய? சான்றோர் வந்து இரேனியஸ். ஸோ புதிய திருப்புதல் வேதாகமம் வந்திருக்கு. இதான் வந்து தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பு வரலாறு. பவர் மொழிபெயர்ப்பியா? பொது மொழிபெயர்ப்பு. பொது மொழிபெயர்ப்பு.
ஸோ தமிழ் பைபிளில் Peter Persis பீட்டர் பெர்சிவல் வந்து யாழ்ப்பாணத்தில் பொதுவான இல்லை அதாவது இவ்வளோ பேர் மொழிபெயர்த்துருக்காங்க. அதில் சிலர் தானே ஸ்காலர்லி மொழிபெயர்ப்பு ஒரு சிலர் தானே பண்ணியிருக்காங்க. சிறந்த மொழிபெயர்ப்பில் பொன்மொழிபெயர்ப்பு, பொது மொழிபெயர்ப்பு, சான்றோர் மொழிபெயர்ப்பு, மற்றவங்கெல்லாம் நார்மலாக பண்ணியிருக்காங்க. நார்மலாக அது சர்ச் எல்லாமே சேர்ந்து எல்லா சர்ச்சும் சேர்ந்து சபையெல்லாம் சேர்ந்து யுனைட்டடாக மொழிபெயர்த்திருக்காங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்ப்போம். நல்லா இருக்கீங்களா? சரி, எக்ஸாமுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு நம்ம லஞ்சுக்கு போயிடுவோம். அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸாம். சரியா? மார்ச் முதல் ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸாம் டைம் டேபிள் போட்டுடுறோம். வர முடியாத அதே டைமில் அவங்களுக்கு ரீடெஸ்ட் இருக்கும். ஆன்லைனில் எழுதுறேன்றீங்களா? சரி, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முடிச்சோம் டிஸ்கஸ். ஓகே. ஸோ ஓகே, நான் இன்னும் 2 பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கால்டுவெல் நம்ம மறக்கப்படாதுங்க. கலைஞருக்கு ரொம்ப வேண்டியது, ரொம்ப விருப்பப்பட்டது. ஓகே, கால்டுவெல் வந்து என்ன நூல் வெளியிட்டிருக்கிறாருன்னா திராவிட இலக்கியங்கள், திராவிட ஒப்பிலக்கணம், திராவிட மொழிகளின் கால்டுவெல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இது எதை குறிக்கிறது தெரியுமா? தமிழ் வந்து செம்மொழின்னு சொல்லி இவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். இல்லை, அது ஜீப்போ. தமிழ் மொழி வந்து செம்மொழின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. தமிழ் தான் வந்து தாய்மொழின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. தமிழ் தான் செம்மொழி, தமிழ் தான் தாய்மொழின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம பத்தேரியில் ஏறி போய் பார்த்தோம்ல, அங்கே தமிழ் இருந்துச்சுல்ல, ஞாபகம் இருக்கா? நம்ம மேலே மலை ஏறி போய் பார்த்தோமே, அங்கே தமிழ் இருந்துச்சுல்ல அந்த காலத்தில். அப்போ தமிழ் தான் இருந்துச்சு. இதை மலையாளிஸ் ஒத்துக்கிறாங்க, இப்போ ஒத்துக்கிறாங்க. தெலுங்கு பீப்புளும் ஓரளவுக்கு ஒத்துக்கிறாங்க. கன்னடா பீப்புள் மட்டும் ஒத்துக்கப்படுறாங்க, சண்டை போட்டுருக்குறாங்க. ஆனால் கால்டுவெல் எந்த வருஷம் தெரியுமா கண்டுபிடிச்சிருக்கிறாரு? ஒரு நிமிஷம். 1864 கால்டுவெல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், தமிழ் தான் செம்மொழி, தமிழ் தான் எல்லாத்துக்கும் தாய்மொழின்னு சொல்லி கண்டுபிடிச்சு ரிசர்ச் வெளியிட்டிருக்கிறாரு. ஆமாம், அதை இவர் கண்டுபிடிச்சு இது பண்ணியிருக்காரு. அது மாத்திரமல்ல, திருநெல்வேலி வரலாறு, திருநெல்வேலி அரசியல் வரலாறு அப்படின்னு 1850 ஒரு புக்கு வெளியிட்டார். 1850. ஆமாம், 850. ஸோ இவர் ஒரு பெரிய ஸ்காலர், தமிழ் மொழிக்கு கிடைச்சது. இவர் மூலமாக தான் தமிழ் வந்து செம்மொழின்னு சொல்லி கலைஞர் வந்து மாநாடெல்லாம் நடத்தினார். அதுக்கு இவர் தான் பெரிய ஒரு இது மேலே ஸோ செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல தான். ஆமாம், கோயம்புத்தூரில் வெளிப்படுத்துறத கவர்மெண்ட் கரெக்டு தானே. இப்போ கோயம்புத்தூர் தான் செம்மொழிக்கு தலைநகரமாக இருக்கும் இல்லைமா? ஏன்னா கோயம்புத்தூரில் நடந்தால் அப்படி தானே. ஹைதராபாத் பிரியாணி சென்னையில் வைக்கிறாங்க. அப்போ சென்னை பிரியாணி தானே சொல்லணும். செம்மொழி மாநாடு கலைஞரோட மியூசியம் அது வந்து இந்த காசு பற்றி எழுதியிருக்கோம்ல.
யாரு? அது நம்ம ஒவ்வொருத்தருடைய ஸ்டூடெண்ட்ஸ் கையில் இருக்கு. திருநெல்வேலியில் ஆ செய்த ஊழியர் அந்த மிஷினரிகளுடைய வாழ்க்கை வர்றது அவங்க செய்ய இதெல்லாம் வந்து ஓகே. சின்ன சின்ன 20 புத்தகம் ஒரு செட். 20 புக்ஸ் எங்கே இருக்கு? அங்கே ஒரு ஸ்தாபனத்தில் வச்சு வெளியிட்டு ஒரு செட் வரும். எடுத்துட்டு வந்து நம்ம லைப்ரரிக்கு கிஃப்ட் கொடுத்துருங்க. சரி 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 ஓகே. கண்டிப்பாக அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப முக்கியமான இது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான தமிழ் புலவர் வந்து ஜியு போப்பு. கால்டவெல்லும் திருநெல்வேலி பகுதியில் தான் ஊழியர் செஞ்சிருக்கிறாரு. போப்பும் திருநெல்வேலி பகுதியில் தான் ஊழியர் செஞ்சிருக்கிறாரு. 1839 1891 வரை சாயர்புரம் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாயர்புரம் பகுதியில் திருநெல்வேலியில் இவர் வந்து ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. இவருடைய கல்லறை தச்சுதான் இருக்கு. கரெக்ட். ஸோ இவர் செய்த முக்கியமான பணி என்னன்னா திருக்குறளை 1886 திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். லஞ்சு சாப்பிட்டு ஒரு 45 மினிட்ஸ் இருங்க. ஏன்னா அப்பதான் ஃப்ரீயாக நான் சொல்லிக் கொடுக்க முடியும். சாரி சரியா? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். ஒரு 45 மினிட்ஸ் மட்டும். சரிங்களா? லேட்டா இருப்பீங்களா? இந்த சர்ச்சுக்கு போகக்கூடிய பாக்கி கிடைச்சிருக்கு. 2 days அங்கே ஸ்டே இருக்கு. ஓகே. அங்கே சாயர்புரமா? ஆமாம் சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல 1893 நாலடியாரை மொழிபெயர்த்திருக்கிறார். நாலடியார். நாலடியார். அது நாலடியார் காரியமா இல்லை நாலடியார் புத்தகம் காப்பி திருக்குறளை மாதிரி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ நாலடியாரும் திருக்குறளும் தான் குறிக்கிறது. ஓகே. ஸோ அது மாத்திரமல்ல இவர் தமிழ் ஆங்கில அகராதியை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்ல ஆங்கிலம் கிருஷ்ணன். ஆயிரத்தி 1859 தமிழ் ஆங்கில அகராதியை இவர் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. 1891 வந்து இவர் லண்டன் போயிட்டார். 1891. ஆமாம் 91 லண்டன் போயிட்டாரு. ஆனாலும் லண்டனில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் 1891 அவர் மறிக்கிற 1908 வரை லண்டனில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் தமிழ் தெலுங்கு பேராசிரியராக செயல்பட்டார். லண்டன் திருப்பி போனாலும் லண்டன் பல்கலைக்கழகத்தில் 1891 அவர் மறிக்கும் காலம் வரை தமிழ் தெலுங்கு பேராசிரியராக செயல்பட்டிருக்கிறாரு. ஸோ திருக்குறளை மொழிபெயர்த்ததுனால இவருக்கு வந்து சிலை வச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து சிலை வச்சிருக்கிறாங்க. ஆமாம் சென்னை மெரினா பீச்சில் வச்சுருக்காங்க. பல இடங்களில் வச்சுருக்காங்க. ஓகே பாருங்க, கவர்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் சிலை வச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வீரமாமுனிவருக்கு வச்சுருக்காங்க. சீகன் பால்க்கு ஏரியாவில் மட்டும் வச்சுருக்காங்க. வைடாக அக்செப்ட் பண்ண சீகன் பால்க்கு சேர்த்துக்கலாம். வீரமாமுனிவர் சீகன் பாளையம். அதான் ஃபஸ்ட்டு சீகன் பால்க்கு. ஏன்னா முதல்ல பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்தவர் இவர். வீரமாமுனிவர் சீகன் பால்க்.
வீரமாமுனிவர் வந்து முதல்ல தமிழ் இலக்கியம் படித்தவர், தேம்பாவன். அப்பதான் தமிழ்ல முதல்ல லிட்ரேச்சர், இலக்கியம். அடுத்தது வந்து கால்டுவெல் வந்து தமிழ் வந்து செம்மொழின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நேற்றுக்கு அவருக்கு பாராட்டு ஐயா. ஓ அப்படியா? நேற்றுக்கு நியூஸ்ல காமிச்சான். அடுத்தது ஜியு போப்பு வந்து திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார். ஸோ இவங்க 4 பேரை வந்து தமிழ் கவர்மெண்ட் அங்கீகரித்து 4 பேருக்கும் சிலை வச்சிருக்காங்க, கவர்மெண்ட் சிலை வச்சிருக்காங்க. இதை நம்ம இது பண்ண வேண்டும். நான் முன்னாடியே சொன்னது போல் இப்போ நம்ம நிறைய பேருடைய தியாலஜி வந்து சர்ச்சுக்குள்ளே நம்ம வந்து பைபிளை பேசுகிறோம், தியாலஜியை பேசுகிறோம். ரெண்டாவது நம்ம வந்து பைபிள் காலேஜஸில் பேசுகிறோம். பட் இந்த மாதிரி நம்ம காரியங்களில் ஈடுபடும் போது தான் நம்மளுடைய தியாலஜி வந்து வெளியும் பேசப்படும். புரிஞ்சா? ஸோ தமிழ் பணி இவங்கெல்லாம் செஞ்சது வந்து சமய பணி, சமுதாய பணி, இலக்கிய பணி, தமிழ் பணி. இந்த நாளையும் அவங்க பண்ணியிருக்காங்க. இன்னொரு மெயினாக சொல்ல வேண்டும், இவங்க தமிழ் பணி செஞ்சதுனால சர்ச்சை பணியை விடலை, அதையும் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதையும் பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா இலக்கிய பணி, தமிழ் பணி, சமுதாய பணி, இலக்கிய பணி, தமிழ் பணி. ஸோ இவங்க ஒரு வேலை செஞ்சாலும் இன்னொரு வேலையை விடலை. அது நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம் நம்ம ஃப்ரீயாக இருந்தால் தான் பண்ண முடியும், அதுக்காக இதை விடலை. நம்ம ஹென்ரி பவர்லாம் ஒரு நல்ல ரெவரண்ட், நல்ல ஐயர், பல இடத்துக்கு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. சென்னையில் அதிகமாக இருக்குது. சென்னை, திருநெல்வேலி, திருச்சிக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த பணியும் அவங்க சரியாக செஞ்சுருக்காங்க, இதையும் செஞ்சுருக்காங்க. ஓகே, ஒரு லஞ்ச் 1999 பணியாற்றினாரு. பேராசிரியர், தமிழ் தெலுங்கு பேராசிரியர். தமிழ் பணி, இலக்கிய பணி, சமுதாய பணி, சமய பணி. ஓகே, ஒரு 30 மினிட்ஸ் மட்டும், ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் லஞ்ச் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 45 மினிட்ஸ் நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ரீயாக போகலாம். அவசரமாக பார்த்தா எனக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது. கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கலாம்ல சுசமாக, அர்ஜென்ட் வேலை இருக்காமல். 40 மினிட்ஸ் இருக்கிறீங்களா? போடணும். சரி, ரொம்ப அர்ஜென்ட்டாக வேலை இருக்கிறவங்க போங்க. பட் இருக்கிறவங்க நீங்கள் எக்ஸாமுக்கு மகாபாரதம்